ஆதியே துணை. முக்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதறிவும் கொடிகால் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திரணிகோபி மகான்மீராய் பகவான் சாலையாண்ட சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். தாகம் தீர்த்த தனி பெரும் கடலேயன் மோக மூட்டி மூடித்ததவசிய வேகங்காட்டி விளக்கிய வேதியா வேகங்காட்டி விளக்கிய வேதியா நாகவல்லி என் நாயகா போற்றிய. நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மனுக்குல மக்களின் பேரில் இரக்கம் கொண்டு நம்ம அனைவரும் உயும்படியாக இறக்கி அருளியுள்ள ஆதிமை உதயபூர்ண வேதாந்த நூலை நாம் ஓதி வருகின்றோம். அந்த வகையிலே ஞான முறையீடு என்னும் பகுதியை நம்மிடையே ஓதி பகிர்ந்து கொள்ள நமது மெய்வளர் தேவபூமி ஆகிய மெய்வழி சாலையம்பதியிலிருந்து மெய்வழி விஸ்வநாத அனந்தர் அண்ணா அவருடைய குமாரர் சாலை சிவகவனன் அண்ணா அவர்கள் நம்மிடையே ஓதி பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜகாதியந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையடச் செய்து தேவதருவென வளர்த்து முன்னு விண்ண காலங்கள் தோறும் கூடவே நம்மை பிரித்து சுத்தாவிகளாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரே, அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரே, ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடிப்பாய்ந்து விடும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போல் கூவும் குரல் பேசும் மேவும் தொனி போசையரே, தீயரி போல் ஜாடை அலங்கார விழியரே, கட்பாறை மலையின் மீது பணிகுத்து உறைந்தன போல் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறத்தினையுடைய தலையின் முடிவிளங்கும் சிகையரே, மெல்லிய மெழுகிய திருமேனியரே, உடுக்கை சங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரராகிய எங்களுடைய தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாசவாசா தீன்குல திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே, இரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த எங்களுடைய மெய்வழி குலதெய்வமே, உங்களுடைய செந்தாமரை மலர்பாதம் பொற்பாதம் திருப்பாதம் போற்றி போற்றி போற்றி.
தீபாதிபனத்தின் ஈசான்ய தளத்தே செம்பவள சுவடடியின் இருவார குகை கருவறையிலிருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு தொடக்கு ஒன்றுமில்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கிவிடுகின்ற மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து இங்கே கூடியிருக்கும் மேவழி குலத்தின் நன்மனத்தினர் மற்றும் இந்த காணொலியை காக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, மங்காவரம் சபையிலே தெய்வம் அவர்கள் அந்த நாமம் கூட நமக்கு என்றும் மங்காத ஒரு வரமாக நம் தெய்வம் அவர்கள் வாய்த்திருக்கிறார்கள். அதுக்கேற்றாப்புல நம்ம கும்மிடிப்பூண்டியில் உள்ள மங்காவரம் என்ற சபையிலே சென்ற மாதத்திலிருந்து ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் முதல் நூலாகிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் ஞான அகவல் பற்று நாம் பரிமாறிக்கொண்டோம். இன்று இரண்டாவது மலராக ஞான முறையீடு. முறையீடுனா நம்ம இப்ப உலகத்திலேயே பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம்னா, முறையீடுனா விண்ணப்பம், வேண்டுகோள். அதாவது நம்ம இப்ப ஒரு மகன் வந்து யார்கிட்ட வேண்டுகோள் வைக்க முடியும்? தந்தை கிட்ட, அப்பா கிட்ட வேண்டுகோள் வைப்பாங்க. ஒரு மனைவி கணவனிடம் என்ன ஒரு தேவை, என்ன தேவையோ எதா இருந்தாலும் விண்ணப்பம்னாங்க. ஆனா இங்க தெய்வம் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ஞான முறையீடு, ஞானத்துக்கான முறையீடு. இந்த உலகத்துல நீங்க எந்த முறையீடு பண்ணாலும், இந்த தூளத்து அளவுல நீங்க முறையீடு பண்ணா அது எல்லாமே மாயையில சேர்த்துதான். ஆனா இந்த இப்ப தெய்வம் கொடுக்கறதுக்கு ஞானத்துக்கான முறையீடு. அந்த முறையீடு யார் பண்ணணும்னா நாம தான் பண்ணணும். நம்ம தெய்வம் அவர்களை நோக்கி, நமக்கு குரு பெருமானாக குரு தெய்வம் நீயே கோவே குல கொழுந்தேன்னு பாட்டையா சொல்லி இருக்கிறபடி நாம தெய்வத்துக்கிட்ட நாம முறையீடு வைக்கணும். ஆனா அந்த தகுதி நமக்கு இருக்குதா? நம்ம ஒரு பாடல்ல ஒரு முறையீடு எழுத முடியுமா? முடியாது. ஆகையால் தெய்வம் அவர்களே நமக்காக அவர்கள் முறையீடு வைக்கிறார்கள். இதை அந்த ஈசன் இடத்துல முறையீடு செய்து நாம் முறையீடு பண்றதாக தன்னுடைய குருபரமனை பற்றி தான் எழுதிட்டு வராங்க. அவங்க இந்த வேத நூல் அனைத்துமே தங்களுடைய ஆசானை நினைவில் கொண்டுதான் இந்த ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் மான்மியம். ஏன்னா எல்லா வள்ளலார்லாம் இருக்கும்போது எப்படின்னா, வள்ளலார் வந்து மெய்ஞானம் பெறாத்துக்கு முன்னாடி 5 திருமுறையே எழுதிட்டாரு. மெய்ஞானம் பெறாத்துக்கு முன்னாடி 5 திருமுறையே எழுதிட்டாரு. தெய்வம் அவர்கள் வந்து எதுவுமே அவங்க வந்து தன்னுடைய ஆசான் இருக்கும் பொழுது, ஆசான் தூளத்தளவில் அவங்களோட இருந்து புழங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த மெய்ஞான வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு எழுத்து கூட எழுதல. ஆனா அந்த பிரிவு, தன்னுடைய ஆசானுடைய பிரிவு அவர்களை அந்த ஒரு அந்த அந்த அன்பு, அந்த பாசம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, ஜீவ ஒட்டு, உயிர் ஒட்டுன்றோம்ல. நம்மளாம் உயிர் ஒட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர உயிர் ஒட்டு நம்ம உண்மையுமே யாருமே இல்லை. நம்ம தெய்வத்துக்கிட்ட உயிர் ஒட்டு இருந்தா நாமெல்லாம் எப்படியோ அந்த அந்த தெய்வம் எழுதுற பாடல்களை நாம எழுதிருக்கலாம். ஆனா வரல. ஆனா அந்த மாயையில இருக்கிறதுனாலதான் நாம அந்த உயிர் ஓட்டுக்கு வர முடியல. அழுக்கு ஓட்டு, உடல் ஓட்டுலயே தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போதுக்கப்புறம் தெய்வம் சொல்ற வழியில, ஏன்னா தெய்வம் தான் கிச்சானம் போட்டு கொடுத்துருக்காங்க. முதல் வந்து இந்த தெய்வீகத்தை எடுத்து பேசணுமோ, ஒரு மலர் எடுத்து பேசணும்னா அதுக்கு எந்த ஒரு தகுதியும் நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா தெய்வம் என்ன, அவங்க என்ன ஒரு நமக்கு ஒரு அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, ஒரு அனுகிரகம். ஒரு அனுகிரகத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ நம்மை நினைத்து பேச நினைக்கிறாயா, உன் நினைவில் இருப்பதை விட்டு ஓட்டு, உன் நினைவில் இருந்து நாம் பேசிக்கிட்டோம்னாங்க. அது போலதான் இப்ப நாம வந்து அவர்கள் தான் அந்த முறையீடு வைக்கிறாங்க. நாம வந்து அவர்கள் ஆசான வச்சு அவங்க முறையீடு வச்சிருக்காங்க. ஆனா நாம வந்து அவர்கள் ஆசான இடத்துல நம்ம தெய்வத்தை வைக்கிறோம். எப்பயுமே பாட்டியாவை சொல்லும் போது நம்ம வந்து பாட்டியாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு இதுவும் அது வந்து கூடவே கூடாது. ஏன்னா தெய்வம் இருக்கும் போதே ஆலயத்துல ஒரு சம்பவம் நடக்கும் போது தனி மணிப்புறான் போது ஒருத்தர் வணங்கிட்டாரு அப்படின்ட்டு இப்படி கையெடுத்து வணங்கிட்டாரு. தெய்வத்துக்கு கடும் கோபம். இந்த தெய்வத்துக்கு கோபம்னா கொஞ்சம் என்னடா தெரியும், என் ஆசானை பத்தி உனக்கு என்ன தெரியும், என் ஆசான் யாருன்னு தெரியுமா? தெய்வம் சொல்லும் போது வாக்கியத்துல சொல்றாங்க, அவங்க இப்படி ஒரு திரும்புனா என்னுடைய அங்க குலங்கள் அனைத்தும் பொடிந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ளாத பேரன்பு, மூர்க்கம்னுவாங்க. இந்த உலகமே கண்டிருந்த மூர்க்கத்தில் நான் என் ஆசையோட இருந்தேன், நீ எப்படி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு வந்து யாருன்னா தெய்வம் அவர்கள் தான், வணக்கத்துக்குரியவர்கள். நம்மளுடைய குல தெய்வம் அவர்கள் தான் குரு. ஏன்னா இப்ப பல இடத்துல புழக்கத்துல குரு ஒண்ணு இது ஒண்ணு எல்லாம் நமக்கு வந்து கடைசியில சர்வாமகரந்தம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, குரு தெய்வம் நீயே கோவே குல குழந்தைன்றத கரெக்டா எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால வந்து நம்ம தெய்வத்தை தான் வணங்கணுமே தவிர, அப்ப எப்படின்னா அவங்க தங்களுடைய ஆசான வைக்கிற இடத்துல
அவங்க ஆசான் இருக்கிற இடத்துல நாம தெய்வத்தை வைக்கணும். அவங்க வேண்டுகோள் வைக்கிறாங்களா, அந்த இடத்துல நாம நினைவு நிலை நிறுத்திக்கிட்டா அதுதான் அடிப்படை. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். மான்மீகமா இருந்தாலும் சரி, பாடங்களா இருந்தாலும். ஏன்னா இது அவங்கள வச்சுதான் பாடிட்டு வராங்க. தன்னுடைய ஆசான் எப்படி எனக்கு கொடுத்தார்கள், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி அவர்கள் முறையீடு வைத்தேன், அந்த முறையீட்டை தான் அவங்க வந்து தன்னுடைய ஆசான் இடத்துல வச்சுட்டு வராங்க. அதான் இன்னைக்கு ஞான முறையீட நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஆதியே துணை, ஞான முறையீடு, காப்பு. காப்புன்னா வெளி உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா, காப்பு கட்டுறதுன்னு திருவிழாவுக்கு அது மாதிரி காப்பு. ஏன் வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் காப்பு வச்சிருக்காங்க? தெய்வம் நேர நூலுக்கு வந்திருக்கலாம்ல. இப்போ ஒரு மலர் இருக்குன்னா அதனுடைய எசன்ஸ் அந்த காப்பிலேயே முடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஆதிமை உதய போன்ற வேதாந்தத்துக்கே ஒரு காப்பு இருக்குது, நீதி எனும் பொருளான இருக்குல்ல. அதுலயே இந்த முழு நூலுடைய ஒரு இதை பார்த்தாலே தெய்வம் சொல்லுவாங்க. ஒரு பெரியவருடைய நூலை பார்த்தா ஹெட்டிங்க பார்க்கும் போதே இது உண்மை நூல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப முதல் காப்பே நமக்கு நீதி எனும் பொருளான, நீதி எனும் பொருள் யார், மனுதான் அப்படின்றதுதான் ஆரம்பத்தில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மலருக்கும் காப்பு வச்சிருக்காங்க. இந்த காப்புன்றது எதுக்கு அப்படின்னா, வெளியே ஒருத்தர் இந்த காப்பு கட்டிட்டாங்கன்னா அப்புறம் வெளியெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு உறுதி எடுக்கிறதுன்னு பேரு. நாம வந்து இந்த உறுதி எடுக்கிறதுக்கு தான் முதல்ல காப்பு எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மலர்கள் எப்படின்னா இந்த அமுத கலெக்டர் போன்றவர் வரும், அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு காப்பு இருக்காது. அதுக்கு பிறகு வந்து நம்மள சாடி எழுதியிருப்பாங்க, மக்களை சாடி. அதெல்லாம் வந்து இப்ப தவநெறி மாலையிலயோ ஊழி தீர்ப்பு கண்ணி, ஊழி தீர்மானம் நடைபெறுச்சு, இதுல பாத்தீங்கன்னா காப்பெல்லாம் இருக்காது. இந்த இதுல மட்டும் தான் காப்பு வைக்கிறாங்க. காப்புக்கு பிறகு நூல் வருது. அப்ப இந்த காப்புன்றது எதுக்கு வைக்கிறதா, காப்பு கட்டு வெளி உலகத்துல இதெல்லாம் வந்து புறத்துல இருக்கிறதா. இப்ப ஒரு ஏன் வந்து புறத்துல கூட காப்பு எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, காப்பு கட்டுறதுன்னா அந்த திருவிழாவுக்கு இவருக்கு தான் அந்த இது கட்டியிருக்கோம், இவர் வந்து அதை இது பண்ணுவாரு அப்படின்றதுதான் காப்பு. அதான் உறுதிமொழி எடுத்தல். அவர் வந்து அது அப்புறம் அவங்க கரெக்டா இருப்பாங்கன்னுவாங்க. வெளி உலகத்தை கூட அந்த ஒரு தீய பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த இது பண்றாங்க. அப்ப நமக்கு ஒவ்வொரு மலர்களையும் காப்பு வச்சிருக்காங்க. இதுல காப்பு வைக்கிறாங்கன்னா, மௌன மாமனே மாடத்துள்ளேரவும் லவண மணிமந்திர அபுஷதம் கொல்லவும் கவனம் பாயும் கோலிகை கட்டேரவும் கவனம் பாயும் கோலிகை கட்டேரவும் நவமணி பதிநாயகன் காப்பிதே. மௌன மாமணி அப்படின்னா வெளியே மௌனம் சொல்லுவாங்க. மௌன நம்ம கூட நிறைய மௌன வைப்பின் வகை விரித்தேயனை கவனம் பாய்ந்திட வைத்தேனை ஆட்கொண்டு கவனம் தீர்த்த தனிகையரின் சுதன். தனிகையர் யாரு? பாட்டையா. அவர்களுடைய மகன் தான் அவருடைய சிஷியர், அதாவது குரு சிஷியன். அந்த தவணம் தீர்த்த தனிகையரின் சுதன் மௌன மார்கணன் நாதரை அப்படி அந்த நாமத்துல கொண்டு முடிப்பாங்க. அப்ப அந்த மௌனம்ன்றது என்ன, அவங்கதான் அந்த இதை தெய்வம் தான் வந்து அந்த மௌனம் அதுக்குள்ள இருந்து அந்த தவணையில இருந்து அவங்க இதை எழுதிட்டு வராங்க. இது வந்து நம்ம உலகத்துல உள்ள எழுத்து மாதிரி கிடையாது. அவங்க வந்து அந்த நிலையில ஏறி அந்த மௌன மாமணியில இருந்து அதை நம்ம சிவனையில சொல்லுவாங்க, மனம் சித்தம் புத்தியுடன் அடக்கி மௌனத்தில் பூட்டி விட்டேன் அப்படின்வாங்க. மனம் சித்தம் புத்தி ஆங்காரமும் அடக்கி மௌனத்தில் பூட்டி விட்டேன். அப்ப உலகத்தினுடைய எதுவுமே இப்ப நம்ம கூட மாயி இருக்குல்ல, அவங்க கிட்ட எந்த இதுவுமே இருக்காது. அவங்க எப்ப அந்த நிலைக்கு போய் நின்றாங்களோ அந்த தூரத்தை விட்டு அவங்க அந்த எல்லை கடந்து போறாங்கன்னா இது எதுவுமே மனம் சித்தம் புத்தி ஆங்காரமும் அடக்கி மௌனத்தில் பூட்டி விட்டேன் சிவனே ஐயா. அப்பு பிரீதி தேய்வு வாய்வு ஆகாயம், இது பஞ்சபூதம். இப்ப நாமளும் அப்படிதான் உண்டானது. மனித தேகம்ன்றது உலகமே பஞ்சபூதத்தில் இல்லைங்க. அப்பு பிரீதி தேய்வு வாய்வு ஆகாயம் என்ற இது அஞ்சும் அஞ்சாச்சுது. இந்த அஞ்சும் வந்து ஒன்னா இருக்கும் போதுதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இது இதாயிடுச்சுன்னாவே குழப்பம் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், தூளமே இல்லைன்ட்டாங்க. அது போல உலகமும் அப்படிதான். அந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு வருது. இந்த பஞ்சபூதங்கள் அஞ்சு அஞ்சா பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், உலகமே இருக்காதுன்றாங்க. அப்ப இது அடிப்படையே அதுக்குதான் அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம் என்று அறிவாய்னாங்க. நம்ம அறிவுரை பாடத்திலேயே அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம் என்று அறிவாய். அண்டம் வந்து பெருசு, உனக்கு அணுவா இருக்குது. அப்ப அது போலதான் இந்த மௌன மாமனையில இருந்துதான் அந்த நிலையில இருந்துதான் அவங்க அந்த காப்பெல்லாம் எழுதுறாங்க. கார்க்கும் ஞான கடல் வாய் மடுக்கவே பார்க்கவும் பிறவி பீனி திக்கவும். இப்ப தெய்வம் ஒரு இடத்துல கொடுப்பாங்க, திருநடை போய் தரிசித்தேன்னு சொல்லுவோமா. இப்ப யார் பார்த்தால் பிறவி பிணி தீரும்,
அந்த செயல் பெற்று அந்த இதில் விளங்கினவங்க பாக்குற அந்த அவங்க தான் பிறவி பிடி தேய்க்க முடியும் தவிர யார் வேணாலும் பார்த்தா ஒரு அரசனை போய் பார்த்தேன் பிறவி பிடி தீர்க்க முடியுமா? பிறவி பிணின்றது எல்லாம் மனித குலம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் பிறவி பிணி உண்டு. அதை தீர்க்கக்கூடியவர்கள் கர்த்தர்கள். அவர்கள் அந்த செயல்ல இருந்து தன்னுடைய குரு பெருமாண்ட பெற்று வந்தவர்கள் தான் அந்த பிறவி பிணியை தீர்க்க முடியும். அதான் இங்க கொடுக்குறாங்க. பார்க்கும் ஞானக்கடல். அவர்கள் யாரு? நம்ம தெய்வம் அவர்கள். ஞானக்கடல். அந்த கடல் இந்த உலகத்தினுடைய கடலை அளவிட முடியும், அந்த ஞான கடலை அளவிடவே முடியாதுன்றதுதான் கார்க்கும் ஞான கடல்வாய் மடுக்கவே அவர்கள் பார்க்கவும் பிறவிப்பிணி தீக்கவும் இது யாருக்குமே திசை நாதமும் வாய்க்கவும். இது யார் யார் கை கொள்றாங்களோ அவர்களுக்கும் இந்த நாதமானது அடிக்குது அப்படின்ட்டாங்க. நாதமது விளைந்தவர்மே நாதராகும், அவர்கள் நாரிகேட்மேற் கலந்திடனும் கசியா நாதம். சேதமில்லா, அவங்களுக்கு சேதமே இல்லாமதான் அது விளைந்த மணி வேகம் மீறினது. நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு சேதமில்லா அந்த விளைந்த மணி வேகம் மீறி அந்த சிங்கதரின் நாவின் முனை சாட்டை கொண்டு ஓதிவிட்ட நூட்களின் சுலோகம் வைந்தா. தெய்வம் போய் ஒவ்வொரு மகாபாரதம் ராமாயணம் அல்லது அருட்பாயில படிச்சுட்டு வந்தாங்களா? ஆனா என்ன பண்ணிருக்காங்க? பழகி வந்திருக்காங்க. அத போய் ஒரு நம்ம ஆலயத்துல நீதிபதி வந்திருப்ப தெய்வம் போய் அவங்க உரையாடுவாங்க. அப்ப தெய்வம் நான் அதை பார்க்கல அப்படின்னு அவன் சொல்லுவான், நான் அதை பார்க்கல, இத்தனை பக்கத்துல இருந்துச்சு, நான் பார்க்கல அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க. நான் மட்டும் என்ன பார்த்தேன்னா பொக்கத்தை போட்டு நடத்துனதே அவங்கதான். அந்த அன்னைக்கு பத்மநாப விஜயகாந்தி இவருக்கு நடத்தினதே தெய்வம் அவர்கள் அந்த ரூபத்துல இருந்து நடத்திட்டு வந்தாங்க. அவங்கதான் இங்க வந்திருக்காங்க. அந்த தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? அந்த அதனுடைய அந்த எந்த இடத்துல நிகழ்ந்தோ அதான் குருட்சேத்திரம். அது எங்க புழங்குதோ அதனுடைய செயலும் அந்த உருவத்துல ஒண்ணு போட்டிருக்கு, அதே மாதிரி இருப்பான்னு நினைச்சுக்கிறா. இப்ப கிருஷ்ணர் எப்படி இருப்பான்னு படத்துல போட்டிருக்காங்க. அதாவது மயில் இறக்க நீல மேக சாமல ரூபம்னா நீல மேகத்துல போட்டு அடிச்சுட்டாங்க. அதாவது தெய்வம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்ப உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்க வள்ளலார். என்னுடைய தோலை இந்த ஜீவசில எனக்கு மூத்தவர், உங்களுடைய பெரியப்பா அப்படின்னு தெய்வம் நம்ம வள்ளலா கொடுக்குறாங்க. அவரையே நீ போட்டாவில மாத்திட்ட. அவர்கள் வச்சு அந்த ஜடா முடி எங்க, அந்த ஆளை குத்துற மாதிரி பேச இருக்குமே அது எங்க, எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்க உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். அப்ப தெய்வம் கேக்குறாங்க, என்னுடைய அண்ணனை பத்தி எனக்கு தெரியுமா இல்லாட்டி ஊராருக்கு தெரியுமா? அவங்க அமைதியா அவங்க அகிம்சைய போதிச்சதுனால இப்படிதான் இருப்பாங்கன்னு இவனே ஒரு கற்பனை பண்ணி இவனே போட்டு ஒரு முக்காடை போட்டு ஒரு படத்தை வரைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க அந்த பஞ்சகச்சம் எங்க, அந்த இடைக்கட்சி எங்கே, அவர்கள் அந்த ஆளை குத்துறப்பல இருந்த ஒரு மீசை, அந்த மீசை எங்க போச்சு? இவன் போட்டிருக்க மாதிரியா இருக்காங்க. அவங்க அப்படியே பதுங்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு போனாங்களா? அவங்க எத்தனை புஸ்தகமே இவ்வளவு எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ உரையாடி இருப்பாங்க. அவங்க அப்படியே இருந்தாங்க அப்படின்னு தெய்வம் கேக்குறாங்க. அப்ப அது எவ்வளவு தைரியமான எப்படி அப்ப இப்பயே இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்ப கிருஷ்ணர் என்ன இப்ப வந்தவரா? கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல வந்தவர். அவன் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறத பார்த்துட்டு ஓ நீல மேக சாமல ரூபாய், அப்ப நீளத்துல வரைஞ்சிருவோம், மயில் ரெக்க தலையில வச்சிருவோம். அப்ப இவனு நினைச்சுக்கிறான் இப்பயும் அப்படிதான் வருவாங்க. இந்த இடத்துல புழங்குது. அதுதான் அவனுக்கு புரியுற மாதிரி தெய்வம் கொடுப்பாங்க. இது அந்த போர்க்களத்துல இது நடந்ததா? அந்த இங்க ஆயுதம் பறக்குது, அங்கிருந்து ஆயுதம் வரப்போகுது, அந்த இடத்துல இது நடந்திருக்குமா? நினைச்சு பாரு, அது என்ன இருக்கும்? அது ஒரு மொழி கீதை அப்படின்றாங்க. சன நேரத்துல அர்ஜுனனுக்கு சன நேரத்துல நடத்தினதுதான் அந்த உபதேசம். இவன் சொல்றான் அது புஸ்தகம் முன்னாடி போயிருக்கலாம், அங்க இருந்திருக்கலாம், அங்கு பாடி இருக்கலாம். இதுவா அது கிடையாதுன்ட்டாங்க. அந்த சன நேரத்துல அப்பதான் அப்படிப்பட்ட ஒரு 30 ஆண்டு காலம் கூட இருந்த அர்ஜுனனே எப்ப கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டாரு? மரண பீதியில மரண பயத்துல. அதாவது தெய்வம் கொடுப்பாங்க, கவரிமான் கற்றை, புலியினுடைய தோல், வீரனுடைய கையாயினம், ஒரு தனம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு தனங்க, அந்த உண்மையான கற்புக்கரத்துடைய தனம், இதெல்லாம் அது உயிர் போக விட்டுதான் கைப்பற்ற முடியும். அர்ஜுனனுக்கு வீரன் சொல்றது இல்ல, வீராதி வீரன் சொல்றது. அப்ப அவன் கையில இருந்து பறிச்சு எடுத்துருச்சு, அது எது அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க. அந்த கையில இருந்து ஆயுதத்தை பறிச்சிடுச்சு இல்ல, பறிச்சு கீழே போட்டு முன்னாடிதான் அந்த பரபிரம்ம உட்கார்ந்து இருக்குது. இவன் மேல அர்ஜுனர் மேல உட்கார்ந்துருக்கிறாரு. திரையை விலக்கி பார்த்தா தெரியும். ஆனா முன்னாடி அவருக்கு அந்த பயம் இல்லையே. ஏன்?
அப்பதான் அந்த மரண பயத்துல பார்த்தா திரும்பி அந்த ஆயுதம் எடுக்கிறதுக்கான சக்தி கூட இல்ல. அப்புறம் யார் என்று அங்க தன்னை காமித்தார்கள். அப்புறம் அர்ஜுனுக்கு கடைசியில் அந்த பயம் வரவே இல்லையே. ஏன்னா இதுவும் அதுவும் ஒண்ணுன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. நாமளும் அவரும் ஒரே இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அவரு கதறாரு, நான் உன்னை இப்படி எல்லாம் ஒரு தோணா கண்டனே யாதவா என் மைத்துனா அடாசோத இன்னும் காதலாய காளியாய கண்ண கண்ண என்று நான் உன்னை நான் கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே. ஓதலாவ தண்டியே உரைத்த தீமை யாவையும் மாதகாதல் என்று நான் அறிந்திலேன் என் மாயனே அப்படின்ட்டு தெய்வம் அதுக்கு இதுலயும் கொடுப்பாங்க. வெஞ்சமரிலே விஜயன் அஞ்சியவன் நீதமே அநீதம். இதோ இவ்வளவு நாள் எது எதை நீதம் நினைச்சுக்கிட்டானோ அது அனைத்து ஒரு சனத்துல இது எல்லாம் அநீதம் எடுத்து உரைச்சிட்டாங்க. இது அப்பயே சொல்லியிருக்கலாம், இவரு கூட இருந்திருக்க சொல்லிருக்கலாம். ஆனா அப்ப இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த தருவாயில அந்த இதுல பண்ணாதான் அதுதான் தெய்வம் கூட மரணத்தை பத்தி உனக்கு மரண பயம் அச்சம் இருந்தாதான் நீ அந்த வழிக்கே வர முடியும் அப்படின்றாங்க. அப்ப அங்க என்ன பண்றாங்க, அது எல்லாம் அநீதமாகிறது. அந்த இடத்துல வெஞ்சமாரி லேவி ஜெயன் நஞ்சியாமன் நீதமே அநீதமென வேதெளிந்திட கொஞ்சறிவே லாம்பூரண்டு வெஞ்சமர்க்கை மிஞ்சும் விதம் வந்தறிந்தோர் வாய்மை கீதை போல் இந்த பஞ்சேர்கள் கீதை முழுதும் ஓதி உரைக்கணும் பண்ணால் பத்குணன் போல் வந்ததேவருக்கு. பத்குணனுக்கு போல் நடந்தமா நடக்குமா? நீ எத்தனை தாட்டி படி, எத்தனை ஆண்டு கணக்குல படி, அது நடக்குமா? அந்த பத்குணன் போல் வந்த தேவருக்கு. ஆனா தெய்வம் நம்ம கடைசியில கொடுக்குறாங்க. அது மிஞ்சியே விஜயன் மனம். அன்னைக்கு விஜயனுக்கு நடந்ததான் இன்னைக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் தெய்வம். அந்த மிஞ்சியே விஜயன் மனம் போலறி உண்டாக்கும் எங்கள் வேதர் குல நாதர் சந்நிதி. இந்த நாதர் சந்நிதியிலதான் அது முடியும். அவர்கள் தேகம் நம்மளதான் வந்திருக்காங்க. தெய்வம் வந்து வேற தேகம் எடுத்துருக்காங்களா? மனித தூளத்துல ஒரு இறை சொரூபம் தான் மனித தூளத்துல வராங்கன்றாங்க. தேகனன் போல் உள்ள எம்புரு நாதருக்கு நாமம் ஏதும் செப்புதற்கொப்பனையுள்ளதோ ஏகன் முதல் யாரையும் இறைஞ்சினோம் இவதழில் வியந்துரை செய்யப்படில் காணோம். ஆகமம் புராணம் கலை இதிகாசம் அது அனைத்துமே அன்னவருக்கே தகுவதால் சோகம் அறவே கைலாசத்தையே. தெய்வம் கேட்கறாங்களா, கைலாசத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ராமேஸ்வரம் காசிக்கு போனோம்னா ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இருந்தாலும் போக முடியும். கைலாயம் போயிட்டு வந்தோம்னா ஒரு 1000 ரூபாயில போகலாமா, 10,000ல போகலாமா, லட்சத்துல போகலாமா, கோடியில போகலாமான்னு கேட்கறாங்க. தெய்வம் கோடி கோடியா இருந்தா போக முடியாது. ஆனால் முடியும். தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, முடியும் என்ற ஒரு அந்த ஊரையே உண்டாக்கி கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான அந்த இதை இங்க முடியும்ன்ற ஒரு ரூபம் வந்து உன்னை பார்த்து நோக்கி கூவி கொண்டிருக்கிறது அப்படின்னு தெய்வம் தங்களை அந்த இடத்துல நிலைநிறுத்துறாங்க. அப்ப கைலாசம் போறது மிகப்பெரிய இதுதான். ஆனா தெய்வம் மிக எளிமையா கைலாசத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்கன்னா அப்ப அது எப்படிப்பட்டதா இருக்குன்றாங்க. அப்ப அந்த செயல் அப்படின்றாங்க. அப்ப அதுதான் அந்த ஆகம புராணம் கலை இதிகாசம் அன்னவருக்கு எதகுவதால் சோகம் அறவே. இங்க எங்க சோகமே தேவையில்லை. இங்க எப்பயுமே பேரின்பத்துல திளைக்கக்கூடிய ஒரு இடம்ட்டாங்க. சோகம் அறவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த குரு அவர் தான் ஈசனா இருக்காங்க நமக்கு தெய்வம் அப்படின்றத அதை கொடுக்குறாங்க. அவர்கள் யாருக்கும் மே திசை நாதமும் வாய்க்கவும் அது மார்க்க நாதரின் மாமுறை ஈடிதே. அவர்கள் தான் நமக்காக தான் இந்த மாமுறை வைக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வமே எங்களுக்கும் இது வேணும் அப்படின்றத அப்ப கேட்கறது. இப்ப நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்கணும், ஒரு 5 ஏக்கர் நிலம் கேட்கலாமா? இறைவன்கிட்ட கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, எதை கேட்கணும்னு இருக்குல்ல. நம்ம குரு கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் அந்த சாகா கலைக்கிறதுல சொல்லுவாங்க. அரசங்கிட்ட போய் ரொம்ப தூரம் வந்து இது பண்ணி அரசங்கிட்ட என்ன கேட்கணும், பொண்ணு பொருள் எதை கேட்டா கொடுக்கலாம். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு முறம் இல்லை, ஒரு முறம் கொடுக்குன்னா எப்படி இருக்குது, அவமானப்படுத்துறது ஆகாதா? அப்ப நம்ம தெய்வத்திட்ட எதை கேட்கணும், 2 மட்டும் தான் தெய்வத்திட்ட கேட்கணும். வஞ்ச புலன் சதிக்கும். இந்த வஞ்ச புலன் இருக்குதே இது எப்பயும் நம்மள சதி செய்ய காத்துக்கிட்டே இருக்கும். இந்த வஞ்ச புலன்கள் எப்பொழுதுமே சதி செய்ய காத்து கொண்டிருக்கும். இத தெய்வத்துக்கிட்ட இறைஞ்சி தெய்வமே இந்த வஞ்ச புலன் என்ன சதி செய்யாம என்றென்றும் உங்களுடைய பாதார விந்தங்களை பற்றி இருக்க வேண்டுகிறேன். இது ஒண்ணு. இன்னொன்னு, மரளி செய்யும் வாதனை. யமன் வந்து பிடிச்சிட்டான்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு சொன்ன மந்திரங்களோ எதுவுமே நினைக்காது. அவர்களுடைய பெருங்கருணை இருந்தால் மட்டும்தான் நாம் தப்பிக்க முடியும். இது 2 மட்டும்தான் இதனுடைய முறையீடா வைக்கணும். ஏன்னா பல பேர் வந்து இப்ப என்ன கேட்கறதுனே தெரியாம ஒரு இது இருக்குது. இறைவன் கிட்ட கேட்க வேண்டிய இதெல்லாம் நம்மளே பாத்துக்கிறது. நம்ம நீங்க ஒரு கார் வாங்குறதோ அல்லது ஒரு நிலம் வாங்குறதோ இதெல்லாம் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய செயல் இருக்குது. இதை போய் வந்து இறைவன் கிட்ட எனக்கு இது வேணும், என் பையன் நல்லா படிச்சு வரணும், என் பையன் ஐஏஎஸ் ஆகணும்னு இதை போய் அங்கே போய் கேட்க வேண்டியது இல்லையே.
தெய்வம் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீ ஐஏஎஸ் கரெக்டா இருந்தாலும் எங்க போய் நிக்கணும்? உழவங்கிட்ட போய் நிக்கணும்ன்றாங்க. உழவனுக்கு மிஞ்சினது அவனுக்கு உழவனுக்கு படிப்பு இருக்குது, ஐஏஎஸ் படிப்பு இருக்குதா? அவன் செஞ்சு போட்டதான் உலகம் ஃபுல்லா நீங்க உணவா எடுத்து உண்றோம். இந்த வயிற்றுப்பாட்டுக்கு, நம்ம கூட வயிற்றுப்பாட்டுக்கு அந்த உழவங்கிட்ட தான் போய் கையேந்தி நிக்கணும்ன்றாங்க. யாரா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் உழவங்கிட்ட தான் கையேந்தணும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு இதுக்கே படிப்பு தேவையில்ல. அப்ப இதுக்கு என்ன படிப்பா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அப்ப எதை கேட்க வேண்டும் அப்படின்னா, இந்த ரெண்டு தான். வஞ்ச புலன் சதிக்கும், மரளி செய்யும் வாதனைக்கும். இதற்குதான் நம்ம நெஞ்சம் நம்முடைய அஞ்சனுட்டாங்க. அஞ்சுது எனது நெஞ்சம், அதற்காக உங்களது அடிநிலை எங்களுக்கு தந்தரலாம் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாமுறை ஈடு இதை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த இது அவங்களுக்கு பெற்றதை நாம அவங்க கிட்ட கேட்கறோம். எங்களை இந்த மாதிரி அந்த மரண தருவாயில இருந்து காப்பாத்துங்க, எங்க அந்த இக்கட்ல இருந்து, யமன் தருவாயிலிருந்து, யமனுடைய வாயிலிருந்து என்னை காப்பாற்றி உங்களுடைய அந்த பாதார விந்தங்களை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது மாமுறையிட்டாங்க. இந்த இடத்துல ஞான முறையீடு நான் இங்க என்ன கொடுக்குறாங்க, மார்கநாதரின் நம்ம எல்லாருக்குமான ஒரு மாமுறையீடாவே தெய்வம் நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இது காப்பு. அடுத்த நூல்ல சுருளி 30 முக்கோடி தேவர் மனு ஜின்கள் வான்பூமியலாம் சூழில் வைத்தே வெளி ஆக்கி இன்னும் ஆக்கும் தோலாதி சுற்றவித்தே. வந்த அந்த சுருளி 30 கோடி முக்கோடி எல்லாருமே அந்த அவர்கள் அந்த பூமியில எல்லாமே நல்வழிப்படுத்ததான் வந்தார்கள். 30 முக்கோடி தேவர் முனிமார்களும் இந்த பூமியை மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் அந்த சூற்ற வித்துக்குள்ள இருந்து எடுத்து இந்த ஜீவனை காப்பாற்றதான் அவர்கள் அனைவரும் வந்தார்கள். அப்படி வந்த உலகம் என்ன பண்ணிச்சு? தாண்டா மிருகம் பறவை பாம்பினுக்கு இது காத்து பயிரிட்டது. காண்டா மிருகம் பறவை பாம்பின்னா ஊர்வன சொல்லல, மனித தூளத்துல வர்ற. ஏன்னா எத்தனை குடும்பம் கொஞ்ச நஞ்சமா உலகம் என்ன சீரோரையும் பாரவான்களை எல்லாம் நெடுங்கால காலம் கொடும்பாவம் விளைத்த படும்பாவி கலியனை பக்கமாகி விட்ட காலம் நெருங்கி வந்து விட்டபடியெல்லாம் இருந்தாங்க. தெய்வம் தங்களுடைய கையை காமிச்சாங்களாம். அவன் சிலுவையில் அடிச்சது இன்னும் என்னுடைய தடம் என் கையில இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப யார்? ஏசு யாரு? தெய்வம் தான். அவங்கதான் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருதான் வராங்க. அவங்க அப்படியே அனந்த காமிச்சாங்க, இன்னும் என்னுடைய கையில அவன் அடிச்ச சிலுவையானது இன்னும் அந்த தடம் என்னிடத்தில் இருக்குது அப்படின்னாங்க. அது நம்ம இதுலயே வைக்கிறாங்க, ஏசு நன்னாதர் எங்கள் இருதய கனியாம் கண்ணி. அவர்கள் யார்? மாசிலாம் 3ஆம் வேத மாதவத்தரசர் கோனே. இந்த பாசடை மனத்தோர் செய்த பழிக்கலாம் பதிலியற்ற மாதரும் மார்கநாதர் மகதியம் உடைய தேவே. அப்ப வந்தா பாரவான்களை எல்லாருமே தெய்வத்துக்கும் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க போய் முள்ளுல விழுந்து எந்திரிச்சு அந்த இடத்துல தீ வச்சு விட்டுட்டான். ஒரு கூரை இதுல இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே குதிச்சு வராங்க. அப்ப எப்படி இருக்கும் அவங்க தேகம்? அப்படியே, அதாவது தூளத்துல இருக்கும்போது அவங்க தேகம் பொன்மேனி மாதிரி இருக்குன்னுவாங்க. தெய்வத்தினுடைய கலரும் அவங்களுடைய தேகத்தினுடைய, ஏன்னா எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, புரட்டாசி விழாக்கு தெய்வம் கடைசி வரையும் வருவாங்க, தேர்ல வருவாங்களாம். அந்த சட்டை மெலிசான சட்டை போட்டுருவாங்க. அந்த வெளிச்சத்துக்கும் அதுக்கும் நில வெளிச்சம் வர பௌர்ணமி வேற இருக்கும். அப்படியே பலன்னு மின்னும். அப்படிப்பட்ட தேகத்துல அப்படியே அவங்க குதிச்சாது. சப்பாத்திக்கல்னா எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல போய் விழுந்தா அந்த கொட்டி முள் வேற இருக்கும். அதெல்லாம் சாதாரணமா நம்மளே இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்டோம்னா அந்த கையெல்லாம் முள் வச்சு அது எடுக்கவே முடியாது. அவங்க தேகம் ஃபுல்லாவே அப்படியே குதிச்சு, அப்ப அவன் நினைச்சிட்டான் உள்ள ஆள் இருக்காங்க, ஆள் இருந்து போயிட்டாங்க நினைச்சுதான் போயிட்டாங்க. இவங்க அப்படியே அந்த இதுலயே இருந்தாங்களாம். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதுல விழுந்த வாக்குல. ஏன்னா இவன் தீ வச்சுட்டான், வெளியே வேற பூட்டிட்டான். தீ வச்சுட்டு அப்படியே குதிச்சுட்டாங்க. குதிச்ச உடனே செவுத்துல தட்டி விட்டு அப்படியே மேல அந்த கூரையை ஒரு சைடு தட்டிட்டு தான் குதிச்சுட்டாங்க. அப்படியே அந்த ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ இருந்து அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. போய் ஒரு இடத்துல அப்புறம் ஒரு பெண் தான் அவங்க அவங்களாம் மீண்டும் பிறப்படுத்த வந்திருப்பாங்க. அவங்கதான் அந்த ஒவ்வொரு முள்ளா 1 மாசம் இருந்துச்சுன்றாங்க. அவங்களுடைய தேகத்துல அந்த சிறு சிறு முக்கள் இருக்குல்ல, அந்த சப்பாத்தி முள்ளுன்றது அது பொட்டிஸ்டா இருக்கும். சப்பாத்தி முள் பார்த்திருப்பீங்க. அவ்வளோ முள்ளுங்க, அவ்வளோ இது இருந்துச்சான். அப்படி எல்லாம் கொஞ்ச நெஞ்சமா பாரவான்களை இந்த உலகம் இதாச்சு தூத்துச்சுட்டாங்க. ஏசு கிறிஸ்து, நபிகள் நாயகத்தெல்லாம் அவங்க ஏன் போர் புரிஞ்சாங்க? இந்த மணிக்குளம் இப்படி இதாகுதுன்றதுதான் அப்ப போரே புரிய ஆரம்பிச்சாங்க. ஏசு கிறிஸ்து
என்னதான் அவன் இது பண்ணாலும் கூட அதை ஏத்து நின்று இது பண்ணி அவங்க இது பண்ணாங்க. இவங்க போரே புரிஞ்சு இந்த அனுஷ்டானங்களையே அறுபதுமா முழுவதுமாவே ஒழித்து கட்டணுன்றதுக்கு தான். ஏன்னா அப்படி இருந்துச்சு இஸ்லாத்துலயும் இந்த அனுஷ்டானம்ன்றது மிகப்பெரிய ஒரு இதுல இருந்திருக்குது. சிலை வழிபாடும் அதுவும் அதனால இன்னைக்கு வரையும் பாருங்க முஸ்லீம்ல அந்த உருவ வழிபாடுன்றதே கிடையவே கிடையாது. அது மாதிரி அடியோடு எடுத்தாங்க, அதுக்காகவே போர் புரிஞ்சாங்க அப்படின்றாங்க. அப்ப அது மாதிரி வந்த பாரவான்கள் எல்லாருமே இதுக்காக தான் வந்தார்கள் அப்படின்னாங்க. அது எதுன்னா காண்டா மிருகம் பறவை பாம்புனா மனித தூளத்துல வந்து அவங்களுக்கு இக்கட்டு கொடுக்கறதுக்கு வர்றவங்க தான். காண்டா மிருகம் பறவை பாம்பினுக்கு இது காத்து பயிரிட்டது, இது காலமேலாம் காமியல்கள் கைமுறையாக விதைத்தது. வந்த காமியல்கள் எல்லாருமே இதே அந்த பழம்பொருளை தான் விதைச்சு இந்த மக்களுக்கு போதிச்சாங்கன்றாங்க. பகுதாது மாமணி பயிரினுக்கு காவல் பார்க்கவும் வந்ததுண்டு, பன்றி பல மிருகங்கள் கடுவாய் பின்பற்றி அழித்ததுண்டு. ஒரு மதம் உண்டாக்கிடுறாங்க, அது பிறகு நிலைய நிக்குதா, எத்தனை திரும்பி வந்து அதை குலைச்சிடுறாங்க. தெய்வனோட மதங்கள்லாம் தன்னுடைய செயல்களும் உருவும் பேரும் அப்படின்னாங்க. தீங்கேறி வரும் ஊழிதோறும் உருவும் பேரும் செய்கையும் வேறு புனைந்து வையங்காக்க வருவார்கள். துயரங்கும் உலகிற்பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிழங்கி நிற்கும் என்றும். அப்ப கண்ணபிரனர் சொல்றாரு, சாவாது பிறவாது தனி முதலாய் இருந்த நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்துட்டு இதோட நான் போயிருக்கு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டங்களையும் சாவாது பிறவாது தனி முதலாய் இருந்த நான் ஆவா இவ்வுலகுப்படும் அழிதுயரை தீர்ப்பதற்காக மேவாது நின்றே என் மாயையினால் மெய்யே போல் அப்படின்வாங்க. தெய்வம் அதை இழுத்து கொடுப்பாங்க. மெய்யே போல் ஓவாது வந்து பிறந்திடுவேன். யுகந்தோறும் ஒரு யுகத்துல வந்து நான் போறவன் கிடையாது, எல்லா யுகத்திலையும் நான் வந்து கொண்டே இருப்பேன். இந்த மக்களுடைய அந்த பிறவி பிணியை மாய்த்து இந்த அழிப்பவர்களை சங்காரம் செய்வதற்காக நான் மீண்டும் மீண்டும் தூளம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறேன்னா அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த பன்றி பல மிருகங்களா போய் ஒரு மரத்தை அழிக்க போது கிடையாது. மனித தூளத்துல வர அந்த பன்றி பல மிருகங்கள் கடுவாய் பின் இதை பற்றி அழித்ததுண்டு. செந்தில் முன்னே மணி வந்தந்த நாளினில் இந்த செய்ததுண்டு. செந்தில் முனிமணின்னா யாரு? முருக கடவுளுக்கு செந்தில் வேலைன்றாங்கல்ல. முருகரை வந்து என்ன சொல்றாங்க, ஒரு புளிய மர பொந்துல வாழ வைத்தானுங்க அப்படின்னாங்க. அப்ப தெய்வம் கூட அந்த பாட்டு ரொம்ப பழனின்னுவாங்க. அது ஏன் சொல்றாங்க பழனினா முருகனுக்கு பேர் பழனி. இந்த பழனி ஆண்டவருக்கு முருகன் சொல்லுவாங்க. அதுல செந்தில் முனி நம்ம தெய்வம் வந்து டக்குன்னு அவங்க என்னடா ஒரு இதுக்கு போய் டக்குன்னு அப்பதான் நமக்கே புரியும். ஓ தெய்வம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா செந்தில் முனிமணினா முருக கடவுள் வந்தப்பையும் அவங்க நடத்துனாங்க. அவங்களுக்கு இவ்வளவு இக்கட்டு கொடுத்தாங்க. செந்தில் மோனே மணி அப்படின்னா தெய்வம் பழனி அப்படின்னு 3 தாட்டி சொல்லுவாங்க. செந்தில் மோனே மணி வந்தந்த நாளினில் அவர்களும் இந்த செய்ததுண்டு. ஆனா என்ன பண்ணாங்க, செயல் பொறாமை மூல வர்க்க மிருகங்கள் சேதங்கள் செய்தது உண்டு. 72 கூட்டத்தின் மிருகங்கள் இதை ஏறி அழித்ததுண்டு. இருந்த ஒரு கூட்டத்தாலே பயிரேற்ற ஏறாதிருந்ததுண்டு. பாடுபட்டு தேடியே பயிரேற்றி பலன் பெற்ற பேர்கள் உண்டு. வந்த காலங்கள்ல அந்த பலன் பெற்றவர்களும் இருக்காங்க. எல்லாருமே வந்து எடுத்திருக்கிறதுல அந்தந்த வரப்ப கிட்ட இருக்கும்போது ஆள் இல்லாம இருந்திருப்பாங்களா? எல்லாமே இருந்தாங்க, பெற்றவர்களும் இருக்காங்க. ஆனா கண்ணுக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, குறிப்பிட்ட ஒரு இது பேர் தான். எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, உலகத்துல மக்கள் இல்லாம இருந்தாங்களா? எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா அதை உண்மையான இது அறிந்தவர்கள் 7 பேர் அப்படின்றாங்க. அந்த கிருஷ்ணனிடத்தில் பெற்றவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5, திரௌபதி ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த காலத்துல அந்த உலகத்திலேயே நல்ல உலகத்திலேயே அப்படின்னா இந்த உலகத்துல மெய்ஞான பேச்சுக்கே இடமில்லாத நேரத்துல வந்து இவ்வளவு மக்களை, பல்லாயிரக்கணக்கான மக்களை தன்னை அறியும்படி செய்து வைத்திருக்கிறாங்க. அதுவும் அந்தந்த மதத்தில் வெவ்வேறு வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு மதம் தான், அந்த மதம் தான். எதுக்கு வந்தாங்கன்னா அந்த கிறிஸ்தனுடைய மதத்தை மட்டும்தான் அவங்க இது பண்ணாங்க. இஸ்லாத்துல வந்த நபிகள் நாயகம்
அவருடைய இஸ்லாத்து மதத்தை மட்டும்தான் இது பண்ணாங்க. வள்ளலார் வந்து சைவத்தை மட்டும்தான் இது பண்ணாங்க. ஆனா தெய்வம் அப்படி இல்லையே. தந்தன் மதத்தை தந்தன் மதத்தில் தவறாதிருத்தி பண்பு பிறங்க பலகலையொக்க இன்புற ஈட்டும் இயல்மொழி அண்டல் தன் பெரு வெளியே சாலை என்றோது அப்படின்னாங்க. அப்ப எல்லா மதங்களுமே, இந்த மதம் அந்த மதம் கிடையாது. வந்த பல மந்திர பல நனைத்தும் தந்திடத்துள் ஆண்ட பணி மேறுபாதா. அப்ப ஒரு மதத்தை உண்டாகலையே தெய்வம், எல்லா மதம் தான் மதத்திலேயே அவங்கள இருக்க வச்சாங்க. அதுதான் வந்து மூலமந்திரம் கூட என்ன சொல்றோம் நம்ம, மெய்யாக மெய்யாகவே சதுர்யுகம் கோடி காலம் வந்த காலம், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சதுர்யுகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திரம். சைவம்னா ஒரு மூலமந்திரம் இருக்குது, வைணவம்னா ஒரு மூலமந்திரம் இருக்குது, இஸ்லாத்துக்கு ஒரு மூலமந்திரம் இருக்குது, கிறிஸ்டினுக்கு ஒரு மூலமந்திரம் இருக்குது, புத்த மதத்துக்கு ஒரு மூலமந்திரம் இருக்குது, ஜைன மதத்துக்கு ஒரு மூலமந்திரம் இருக்குது. ஆனா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, சர்வ மூலமந்திரம் ஒன்றுதான். அது ஒன்று இந்த வந்த உலகத்துடைய முடிவு காலம் வந்துட்டதுனால எல்லாத்துக்கும் ஒரே மத கர்த்தர் வருகிறார்கள். அதுதான் தெய்வம் வந்து நம்ம ஒரு இதுல கூட சொல்லுவாங்க, ஒரு மரத்துல இருக்குது மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், எல்லா பழமும் ஒரே மரத்துல காய்ச்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? காசு கொடுத்து 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டாவது ஓடி போய் பார்ப்போம் முக்தி அடையவா, வேடிக்கை பார்க்க போவோம் அப்படின்னாங்க. வேடிக்கை போய் பார்க்கறதுக்கு. ஆனா எல்லா பழங்கள் எல்லா மதங்களும் ஒண்ணு ஒரே இதுல, அது வந்து எதுக்கு உதாரணத்துக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மரத்தில் அனைத்து கனிகளும் காய்க்கக்கூடிய ஒரு மரம் போல தெய்வம் அவர்கள் அனைத்து மதங்களையும் ஒவ்வொரு அவரவர் மதத்தில் அவருடைய நிற்பதற்காக எல்லா மதங்களுமே இலங்கு திருச்சாலையிலே வல்லாளர் என்று ஒருவர் வந்து விட்டார் உங்கிலி அப்படின்னாங்க. அப்ப அது போல அனைத்து மத கர்த்தர் தெய்வம். நம்ம தெய்வம் வந்து இந்த நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து சாதாரண வாய்ப்பு கிடையாது. இது ஒரு பெரு வாய்ப்பு, மிகப்பெரிய அரிய பெரிய செயல். நம்மளை இங்க வந்து கூடி நம்ம இந்த தெய்வத்தை நம்ம நோக்கி அவங்க நிக்க வைக்கிறாங்கன்னா அது அவருடைய பெருங்கருணை, பேரருள், பெருங்கருணை, பெருந்துணை அப்படின்றாங்க. அது போலதான் இருந்தாங்க. அப்ப அந்த பாடுபட்டு தேடி பயிரேற்றி பலன் பெற்ற பேர்கள் இருக்காங்க. ஆனா பாதி எந்தன் சங்கீதல் என்று பார் என்று சொன்னதுண்டு. இப்ப தெய்வம் வந்துட்டாங்க. தெய்வம் வந்துட்டு அவங்க ஒண்ணு ஒரு குடும்பத்தை ஒரு இதுக்கு மட்டுமா சொல்றாங்க, எல்லாத்தையுமே உலகம் ஃபுல்லாவே அதுதான் தெய்வம் உலகிறேன்றாங்க. எங்க அது தமிழரே, இந்தியரே, சீனரேன்னு சொல்லிருக்காங்களா? எல்லா இடத்துலயும் பாருங்க, அவங்க என்ன உலகிறே, உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் வேண்டியது. இவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு இல்ல, மொழி ஜாதி கீதி எதுவும் இல்லாத அனைத்து மனுக்குல மக்களுக்கும் உரியது இது அப்படின்ட்டாங்க. அந்த தன்னை அறிய கடமை வந்து ஒருத்தருக்கு தான், இவருக்கு மட்டும்தான் அந்த கடமை. அப்ப கைலாயம் சிவபெருமானுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க சித்தப்ப பெரிய வச்சிருக்கு அப்படின்ட்டாங்க. இவங்க கேட்கறாங்களா இல்லையா? ஒளிநாடாவில் கைலாயம் இருக்கு, அதுல சிவபெருமானுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க சித்தப்ப பெரிய பிடுக்கா உனக்கு உள்ளதுதான் அப்படின்ட்டாங்க. நீ அந்த கைலாயத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து உள்ள நாடு தான் இது அப்படின்ட்டாங்க. அந்த போக்குவரத்து நாடை தான் நமக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளே அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தா வந்துகிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமையே தெய்வம் அவர்கள் நம்மை அறியாமலே நமக்கு அந்த கைலாய நாட்டிற்கு சென்று வர பழக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பழக்கம் தான். இப்ப நம்ம பேச்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த தேவ அமுதத்தை எடுத்து பருகும் பொழுது நாமளும் அந்த ஒரு கைலாய நாட்டுல நம்ம போய் அந்த போக்குவரத்துல உள்ள நாடுதான் அப்படின்றாங்க. அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, சேர்க்கவும் மெய்வழி தேசம் எல்லாமுமே, ஒரு தேசம் கிடையாது, இந்த உலகம் அனைத்தினுக்கும் இது உரியதுட்டாங்க. சேர்க்கவும் மெய்வழி தேசம் எல்லாமுமே சீரூரை பாடையலாம் அதற்கு தீர்க்க தேரிசிகள் இந்த பூமி உள்ள நாள் அவர்கள் எல்லாம் வருவதுண்டு. வந்த காலங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க வந்து இது பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப நம்ம இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்ப நம்ம கர்த்தர்களுடைய ஆட்சின்னு ஒரு குறிப்பிட்ட அந்த 5000 ஆண்டுல கர்த்தர்கள் ஆட்சின்னு ஒரு 40 ஆண்டு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்ப வந்த எல்லா காலத்திலயுமே கர்த்தர்கள் கடைசியா வள்ளலாறு வரையும் இந்த பூமியில வந்து நடத்தி இருக்காங்க. அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் தீர்க்க தரிசிகள் இல்லாத நாளே கிடையாது. இப்ப கடைசியா வந்தது இறுதி தீர்ப்பர். இனி ஒருத்தர் இதுக்காக வரப்போறது கிடையாது, தூரம் எடுத்து. ஏன்னா தாயமிழி தந்தையிலி தாந்தனி என்றாங்க. இனிமேல் தெய்வம் தூரம் எடுத்து வரப்போறது கிடையாது. இனி இன்னொரு இடத்துல போய் புதுசா ஒரு இடத்துல தாய் வயிற்றில் பிறந்து இனி வரப்போறது கிடையாது. ஏன்னா இனி இறுதி தீர்ப்பர். இது எல்லா வேதகாருண்ய பாரவான்களின் விதி வீதியின் வழி கோரி வந்துள்ளதும்
இனி என்னை தவிர அப்படின்ட்டாங்க. தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? இனி என்னை தவிர யாரும் இது அதிக சொல்ல இனிமேல் அறிவிக்கக்கூடிய இடத்துல இல்ல. இனிமேல் ஒரு கர்த்தர் சொல்ல போறது கிடையாதுன்ட்டாங்க. முடிவா வைக்கிறாங்க. எல்லா வேதகாருண்ய பாரவான்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சாட்சி சொல்லியிருக்காங்க. எல்லா வேதகாருண்ய பாரவான்களின் விதி வீதியின் வழிகூறி வந்துள்ளதும் இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததும் ஆகிய அத்துயர் விரிந்த பெருநாள் வருகிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஒரு நாள் வருது உனக்கு, அது தூளத்துக்காகவும் இருக்கலாம், உலகத்துக்காகவும் இருக்கலாம். மரணம் போடுதுன்னா அது தூளத்துக்கு இதாக தானே. அப்ப அத்துயரும் நாளினுக்கு நாம் சொந்தக்காரராக ஆக விடலாமா பிறவியரே? அப்படிப்பட்ட துயர் ஒரு நாளுக்கு நம்ம போயிடலாமா? போகக்கூடாது அப்படின்ற தெய்வம் அந்த உலகிரியன் தான் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே நீங்க தேர்வு கொடுத்து கூட பாத்தீங்கன்னா உலகிரியன் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பிரசங்கத்திலையும் உலகியரே. அப்ப உலகம் ஃபுல்லாவே உலகினை உய்விக்க உயர்குடி ஏற்றி அப்படின்றாங்க. அப்ப அது போல தீர்க்க தரிசிகள் பூமி உள்ளதால் எல்லாமே வராங்க அப்படின்றாங்க. ஜாதி குலம் பாராதே இருந்த மணி மந்திர மவுன வித்தே ஆதி நூறாணியை தன்னில் அறிந்தவரே ஆண் பிள்ளையாணி முத்தே. இதுல ஜாதிய குலம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜாதிய குலம் இந்த ஜாதியில வந்தவங்க சங்கரர் ஆதிசங்கரர் எதுல வந்தாரு? தாழ்குளத்துல வராங்க. அதுக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? தன்னிடத்தே இதையெடுத்து உரைத்திடும் சின் முத்தரு அவர் தாழ்குளம் என்றாலும் ஆதிசங்கரர் அப்படின்ட்டாங்க. அவரை ஆதிசங்கரர் அந்த குளத்துல வந்தக்காக அவர் இது கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிறப்பு கூட இது பண்ண கூடாது. அப்படி அந்த கர்த்தர்களை இவங்களுக்கு அந்த நதி மூலம் ரிஷி மூலம் இது மாதிரி பார்க்க கூடாதுவாங்க. அவங்க எப்படி தாய் தந்தைன்னு சில பேருக்கு தாய் தந்தை யாருன்னு தெரியாது. சில பேர் குருவே சொல்லியிருக்க மாட்டாங்க. வள்ளலாரே குரு சொல்லன்னு கிடையாது. தன்னுடைய இடத்துல எங்கேயுமே வள்ளலார் தன்னுடைய குரு இது மாதிரி நம்மளுடைய தனிமணி பிரார்த்தா அவங்க குருநகர் சொல்லியிருக்காங்களா சொன்னா மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். ஏன்னா இஸ்லாத்து குலத்துல வந்தவங்க ஏன் வள்ளலார் வெளிப்படுத்த முடியலன்னா அவங்க சைவத்தை நடத்துறாங்க. அப்ப தன்னுடைய குரு பெருமான இந்த குலத்துல வந்தாங்கன்னா தெய்வம் சாதாரண அனந்தருக்கு போனதுக்கே எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம இவ்வளவு பெரிய ஜாதியில போய் விட்டுட்டு வடக்கு திங்கிற ஜாதியில போய் நீ போய் இது பண்ணிய நம்ம ஜாதியில மட்டும் இல்லையா அப்படின்னு கேட்க வந்தானே அந்த பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் போய் அனந்தர்கிட்ட தெய்வத்திட்ட பெற்றவர் கலெக்டர் கீழே வேலை பார்க்கறாரு. அப்ப கலெக்டர் கேட்டான், தலைப்பெல்லாம் கட்டிருக்காரு அனந்தர், அவருக்கு கீழே தான் இவர் வேலை பார்க்கறாரு தாசில்தாரா. அப்ப டக்குன்னு அவன் எடுத்து கேட்டுட்டான், அவங்க ஐயர் ஜாதி நம்ம குளத்துல எல்லாம் அல்ல பிள்ளைமார்கள் இருக்காங்களே அங்கெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு வடக்கு திங்கிற ஜாதியில போய் முஸ்லீம் குலத்துல போய் நீ பெற்றுட்டியே இதை சொன்னவன அவனுக்கு எப்படி ஆச்சுன்னாங்க தெய்வம் அப்படியே உயிரை புடுங்கி வெளியே போட்டாப்புல ஆகி போச்சு. ஏன்னா தெய்வம் யாரும் உண்மையில அறிஞ்சவர். இங்க சொன்னா அங்க தெரியும், அங்க சொன்னா இங்க தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல நீ எனக்கு மேல் அதிகாரின்னு உன்னை பேசாம விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டாரு. அந்த இடத்துல இருந்து வேகமா தெய்வம் அங்க அப்ப 25 கிலோமீட்டர் நடந்து போறாங்க அவர் வீட்டுக்கு. 25 கிலோமீட்டர் நாம இங்கிருந்து இதுல இருந்து வர்றதுக்கு வண்டியில வர வேண்டி இருக்குது. தெய்வம் இங்கிருந்து 25 கிலோமீட்டர் ராஜகம்பீரத்துல இருந்து அவங்க திருப்பத்தூர்ல இருந்து அவங்க வீட்டு இருக்கிறதுக்கு திருப்பத்தூருக்கு அங்க போறாங்க. போனா எப்பயுமே தெய்வத்தை பார்த்தா அவ்வளோ உலகாங்கிலும் மகிழ்ச்சி அடைவாரு அவரு. தெய்வத்தை கண்டா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா சரிங்க. அப்பெல்லாம் மெம்பரு மேவெளி சபை எதுவும் கிடையாது. அங்கங்க பெறவங்களுக்கு அப்பப்ப கொடுத்தவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு புள்ளதான் அவங்க. அவெல்லாம் மெம்பர்ன்றது கிடையாது. இங்க வந்தாலே மெம்பர்லாம் உண்டாக்குறது. அப்ப அவங்களுக்கு மேஞ்சால் இல்லைன்றது அது கிடையாது. இது ஒரு ஏட்ல ஒரு உடற்சபைக்கு வைக்கிறது. அப்ப கேட்கும் போது நேரம் தெய்வக்காங்க தெய்வத்துக்கு நமக்கா சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டாரு. அப்புறம் தெய்வத்துக்கு என்னடா இப்படிப்பட்ட போக மாட்டானே, அவன் சமாதி கட்டுன்னு தெய்வம் சொல்றாங்க. அவன் சமாதி கட்டியிருப்பான். ஆனா அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்காரம்மாவும் போறாங்க, ஜானகி அம்மா அவங்க வீட்டுக்காரம்மா. வீட்டுக்கு முன்னாடியே போய் பார்க்கும்பொழுது உட்காந்து லெட்டர் எடுத்து ரிசைன் பண்றாரு. தாசில்தார் பதவிய ரிசைன் பண்றாரு. என்னன்னு பார்க்கும்போது அப்புறம் அவங்க நிறைய பேர் பிள்ளைங்களாம், அவங்களுக்கு 5-6 பிள்ளை குட்டிங்களாம். அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு அவங்களுக்கு தானே தெரியும் குடும்பம் எப்படி நம்ம இருக்கும் போதுன்ட்டு. தெய்வத்திட்டு தெய்வமே இது மாதிரி வீட்டுக்காரு ராசினமா கடிதம் எழுதுறாங்க, நீ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவனை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. கூப்பிட்டு எகமும் என்னது பரமும் என்னது அதுல இருந்து வாழ்றவன் நீ. நான் சொல்றத நீ கேட்கறியா, நீ சொல்றத நான் கேட்கறேன். இது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான். அனைவருக்குமே இந்த கேள்வி. இகத்துல வாழ்றது பரத்துல வாழ்றது எல்லாமே என்னுடைய செயல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் கொண்ட ஒரு பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அப்பயே இந்த நொடிதான் கிடையாது, அப்பயே ஒரு பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அதை எடுத்து அங்கேயே எழுதணும்.
துலுக்கர் கோலம் தானேலும் உண்டோ பெரியோர் என்று சொன்ன கலை கெட்ட. அதை பிரிக்கிறாங்க தெய்வம். கலெக்டர்னு இருக்குது, ஆனா தெய்வம் என்ன பண்றாங்க, அவனை கலெக்டர்னு சொல்லணும், அவனை சாடவும் சாடணும். சொன்ன கலை கெட்ட பிராமணரே ஐயா, விளக்கப்படும் நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே. முத்து எங்கிருந்து வருது? சிப்பி, நாத்தம் உள்ள சிப்பிக்குள்ளதான் முத்து உருவாகுது. அது போல அவனுக்கு என்னடா தெரியும்? விளக்கப்படும் நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே விளைவதுண்டோ முத்துண்டால் வீரமன் சொல்கேளே. பலமான யானை முதல் மிருகம் எல்லாம் பெருவயிறு வளர்க்கும், அது படிப்போ இல்லை. யானை படிச்சுட்டா சாப்பிடுது? நாம தான் படிப்பு கிடிப்புன்னு சொல்லியிருக்கோம். யானை பெரிய தெய்வம், 10 பேர் போய் உள்ள உட்காரலாம். யானை வயிற்றுல 10 பேர் உட்காரலாம்ல. அது படிச்சுக்கிட்டா போய் சாப்பிடுது? இல்லாட்டி எனக்கு பட்டியல் செத்துடுச்சா? நல்லாதானே வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் படிப்பே இல்லையே. பெரிய விலமான யானை முதல் மிருகம் எல்லாம் பெருவயிறு வளர்க்கும், அது படிப்போ இல்லை. யார் குலத்தோன்? யார் பெருங்குலத்தோன்? தலைவன் தன்னை அறிந்தவனே அவன்தான் பெருங்குலத்தோன். நீ நினைக்கிற மாதிரி உலகத்துல உள்ள இந்த மதமோ இந்த ஜாதியோ இது கிடையாது அப்படின்ட்டு இதை கொண்டு போய் அவங்ககிட்ட நீ கொடுக்காத, நீயே படிச்சுட்டு வா அப்படின்ட்டாங்க தெய்வம். நீ அவங்ககிட்ட போ, நேரா படிச்சுட்டு. அவங்க அந்த கலெக்டர் மனைவி வந்து ரொம்ப பக்தி மார்க்கத்துல உள்ளவங்களாம். நேரா வீட்டுக்கே போயிருக்காரு. வீட்டுக்கு போனோடனே இது அப்படியே படிச்சிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு இவர் பெரிய சாபத்தை தலையில கட்டிவிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெய்வம் கொடுக்குறாங்க. அவங்க பாலங்கிழமெல்லாம் கண்டதை வாங்கிட்டு வந்து, ஓ உன் படிப்பு அது அப்படின்ட்டு தெய்வம் அதை அப்படி கொண்டு முடிப்பாங்க. அப்போ வந்து இந்த மதத்துக்கோ குலத்துக்கோ அவர்கள் ஆட்பட்டவர்கள் அல்ல. அந்த கர்த்தர்கள் எந்த குலத்தில் வேணாலும் வருவார்கள். தன்னிடத்தே இதை எடுத்து உரைத்திடும் சின்முத்தர் அவர் தாழ்குளம் என்ற ஆளும் ஆதிசங்கரர் அவர் அப்படின்ட்டு. சங்கரரு தாழ்குளத்துல தான் வந்தாங்க. அதுக்காக குளமா நிக்க போது குலத்துக்கு அதுக்கும் அது கிடையாது. மனிதர்கள் கூட எல்லாமே ஒரே இதில் தான் வராங்க அப்படின்ட்டாங்க. அது தெய்வம் கேட்கறாங்கல்ல, பல்லு வேற ஒரு தாதின்னா கீழே இறங்கி இருக்குது, மேலே ஏறி இருக்கு, அப்படிலாம் இல்லையே. எல்லாத்துக்கும் என்னென்ன என்ன சொல்ல, இறைவனோட சாயலில் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். இறைவன் என்ன சாயலோ அதே சாயல தான் மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் தெய்வம் பல இடத்துல கொடுப்பாங்க. நீ தான் நானு, நான் தான் நீ. அதெல்லாம் நம்ம அந்யோன்யத்தை உண்டாக்குறதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. தெய்வம் நமக்கும் தெய்வம் என்ன சொல்றாங்க, நீ வந்து என்ன ஒதுக்கி வச்சுட்டு மேல வச்சுட்டு நீ ஒதுங்கி போயிடாத. நான் உன் வீட்டுல ஒரு ஒரு வயசான கிளம் ஒண்ணு கொட்டி சொல்லுவாங்கல்ல, அப்படி நினை அப்படின்ட்டாங்க. இதை விட இல்ல எளிமை யாரு கொடுப்பாங்க? நீ என்ன தெய்வம்னு சொல்லிட்டு மேல கொண்டு வச்சுட்டு நீ ஒதுங்கி 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 போய்கிட்டே இருக்க. நீ உன் வீட்டுல உன் குடியில் உனக்கு முன்னால் பிறந்தவர் சொல்லுகிறார் என்று நினைந்து கொள்ளும் பிறவியரே அப்படின்றாங்க. அப்ப அவ்வளவு தெய்வம் வந்து நம்ம கிட்ட எளிமை, அதுதான் யதார்த்தம்ன்றாங்க. தெய்வம் வந்து வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதல். இறைவன் கிட்ட நமக்கு இறைவன் கிட்ட அந்த குரு பெருமான் கிட்ட எப்படி இருக்கணும்னா வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதல். இதுதான் வந்து அந்த முக்தி நிலையை அடைய வைக்குமே தவிர தெய்வம் உபதேசம் ஆகணும் நரகத்துல கிடக்குறான்னா உபதேசன்றது அது வந்து அவருடைய அந்த இதை தெரிந்து கொள்வதற்காக தவிர அவருடைய அன்பை பெறுவதற்கு வஞ்சகமற்ற. இதை வந்து பல இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க கோயாது கொள்ளையும் திருமண கொள்ளை எடுத்து பாத்தீங்கன்னா வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதல். அதுக்கு எப்படின்னா பழகணும். மன வஞ்சகமா தான் இருக்குது, பாலை நிலமா இருக்குது. நம்ம இது உள்ள போக போக புரிஞ்ச நிலமா மாறும். இதுதான் அடிப்படை. நம்ம இதயமானது பாலைவனமா இருக்குது, ஒண்ணுத்துக்கு உதவாத எந்த விவசாயம் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது. தெய்வம் அதை என்ன பண்ணாங்க, புரிஞ்சு நன்னிலமா மாத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு எது இந்த வேதத்தை எடுத்து அந்த செவித்துளைக்குள் போக 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 போகத்தான் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்ப அது எல்லாமே இருக்குது. அந்த பாத்திரமானது எல்லாம் கலந்து கிடக்குது. நமக்குள்ள இருந்த இருதய பாத்திரமானது ஒரு பாத்திரம் வச்சுங்களேன், ஒரு கற்பனைக்கு வச்சுங்களேன், அந்த பாத்திரத்துல எல்லாம் இருக்குது. அப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சுத்த தண்ணி விட்டுட்டோம்னா அது எப்படி இருக்கும்? பல பலன்னு அந்த நல்லா கழுவி. செம்பு குடம் இருக்குது, அதை வந்து இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா தினம் தினம் விலைக்கு வைப்பாங்க. ஏன்னா செம்புக்கு வந்து அந்த இது உண்டு. ஒரு 2 நாள் ஆச்சுன்னா திரும்பி அது மாதிரி இருக்கும். அது போலதான் இதுவும். இதுக்கு நம்ம இந்த அந்த பூஸ்ட் வந்து ஏத்திக்கிட்டே இருக்கணும். அந்த இருதய பாத்திரத்துக்கு அந்த அச்சய பாத்திரம் என்பது நமக்குள்ள இருக்குது. அந்த பாத்திரத்துக்கு நம்ம அடிக்கடி இதை கொடுக்க 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 அது பல பல பலன்னு கண்ணாடி போலதான். கண்ணாடி எப்படி வந்து நீங்க தொடச்சு வைக்கணும். கொஞ்ச நாள் நீங்க கண்ணாடியை தொடாம விட்டுட்டீங்க, ஒரு வருஷம் ஆச்சுங்க, அது ரசம் அடைஞ்சிருச்சுருவாங்க. அந்த கண்ணாடி நீங்க புழங்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடி நீங்க வந்து அதை அடிக்கடி தொடச்சு புள்ளி புள்ளி வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன ஆகும், அந்த பின்னாடிக்கு ரசமே வந்து இதாகி கண்ணாடியில முகமே பார்க்க முடியாதாயிடும். அப்ப அந்த கண்ணாடி தெய்வம் கூட என்ன சொல்றாங்க, நம்மள கடைசியில் முடிக்கும் பொழுது தெய்வ கண்ணாடியாய் அவங்க எப்படி நிக்கிறாங்க நம்ம கிட்ட, தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் நாயகம் அவர்கள் கடைசியா கொண்டு முடிப்பாங்க. எல்லாத்தையும் கொடுப்பாங்க.
விளங்கும் அன்பர்களுக்கு உளம்புகும் தெய்வமாய், வீணர்களுக்கு என்றும் காணாதவர்கள் தாங்க. வீணன்னா நீ என்றும் அவங்க காணவே முடியாதுனாங்க. வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கு உளம்புகும் தெய்வமாய் அவரவர் உருவத்தினை. இப்போ கண்ணாடி முன்னாடி போய் சத்தியம் என்னன்னா அவர் உருவத்தை தான் காமிக்கும், ஆனா தெய்வம் என்ன பண்றாங்க, அதிக பிரதிபிம்பமா காமிக்கிறான்ட்டாங்க. நீ என்கிட்ட வந்து நீ அந்த முகத்தை பாக்குறியா, அந்த உள்ள அந்த ஞானக்கல்ல பாக்குறியா, அந்த பகிரண்டமெல்லாம் தொண்டர் இதயத்தின் மனக்கண்ணாடிக்குள் இருந்த காரணத்தை யான் மறைவேன். அந்த மனக்கண்ணாடி எப்படி இருக்கணும்னா உனக்கு நீ நினைக்கிறதோ கிடையாது, அதிக பிரதிபிம்பமா காட்டக்கூடிய நிலையில இன்றைக்கு ஜீவ சிம்மாசனம் போட்டு நமக்குள் அமர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் கடைசியில ஜீவ சிம்மாசன பருவம்னே வச்சாங்க. தெய்வம் தங்களுடைய ஒரு கடைசி ஒரு 10 நாள்ல தங்க தூளத்தை மாற்றக்கூடிய நாள்ல சிம்மாசனம் வந்து இப்படியே சொன்னாங்களாம். தெய்வம் வந்துட்டு இதுவாடா சிம்மாசனம் 3 வாட்டி சொன்னாங்களாம். எங்க அப்பா எல்லாம் கேட்டுருக்காங்க, இதுவா சிம்மாசனம், எவன் ஒருவன் தன்னுடைய ஜீவனில் சிம்மாசனம் போட்டு என்னை அமர்த்துகிறானோ அதுதான்டா ஜீவ சிம்மாசனம் அப்படின்னாங்க. கடைசியில 10 நாளைக்கு முன்னாடி தெய்வம் இதோட வாக்கு ரூபத்திலே வெளிப்படுத்திருக்காங்க. அதனாலதான் கடைசியில எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஜீவாமிர்தம் ஊற்றழும் மோவா மூலனதின் ஃபுல்லா ஜீவ 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 ஜீவன்னு கொண்டு வந்து கடைசியில முடிச்சிருப்பாங்க. அது விளங்கும் அன்பர்களுக்கு உளம்புகும் தெய்வமாய், வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய், எதிரிகளுக்கு எதிரியை போன்றோம். யார் எப்படி வராங்களோ அந்த இது அதிக பிரதிபிம்பமா காட்டக்கூடிய இடத்துல, ஏன்னா தூரம் இருந்துச்சுன்னா மன்னிப்பு கொடுக்கலாம். இப்ப அப்படி கிடையாது. நீ எப்படி என்ன இது பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கான பலனை உடனடியாக அளிக்க தயாராக இருக்கிறார்கள். அது தெய்வ நாயகம் ஜீவ சிம்மாசனம் அப்படின்றத அந்த பாட்டை கொண்டு நன்றா முடிப்பாங்க. அதுக்காக ஜீவ சிம்மாசன பருவம்னு வச்சாங்க. அப்ப அது போல வந்து தெய்வம் அவர்கள் அந்த ஜாதி குலத்துக்கு உட்பட்டவர்கள் கர்த்தர்கள் கிடையாது. எந்த குலத்துல வேணாலும் வருவார்கள். இப்ப நமக்கு அந்த ஏற்பாடு தோன்றுதா? என்னைக்காவது தெய்வத்தை நம்ம இஸ்லாத்து நினைக்கிறோமா? அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து நம்ம தப்பா நினைக்கிறோமா? நபிகள் நாயகத்தை தப்பா நினைக்கிறோமா? எல்லாமே நம்மளுடைய அவங்க இப்ப வெளி உலகத்தை அப்படி இல்லையே, அவங்க வந்து எதிரி. வெளியே இஸ்லாத்துக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இயேசு வந்து எதிரி, அந்த மதமே இருக்கக்கூடாது. நமக்கு அப்படி வரவே இல்லையே. அப்படியே அப்ப வந்து அது எங்கும் சமத்துவங்கள் என்று ஏறி ஏறி கதறி பார்த்து மங்க மிரட்டி ஒடுக்கி வைத்தல் வாழும் மனச்சம் மதமதம் போட்டாங்க. சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் அப்படின்னாங்க. சமரச வேதம் நம்ம கிட்ட, அதனால சமரச வேதநாதாவே அப்படின்றோம். நம்ம தெய்வத்தை என்ன கொடுக்குறோம், சமரச இந்த மதம் அந்த மதம் சமரச வேதநாதாவே அவர்கள் எல்லா ஜாதிகளின் கர்த்தரு அப்படின்றோம். அப்ப அது போல வந்து ஜாதி குலத்துக்கு ஆட்பர்த்தவர்கள் இல்லை அப்படின்றதான் இதனுடைய சாராம்சம். யௌமல்கி யாமம் தேரிய விங்கேத்தி என் உள்ள திருவிளக்கே, அது எந்த நேரத்திலும் சந்திர கலாநிதி என் முன்னிலே இருக்க, ஈரேழுலகம் ஒளிக திருவீசும் என் உள்ள கொழுந்தழகி, என் உடம்பு உயிரி எல்லாம் கலந்து இனிக்க வந்த இன்பம் பழகி. தன்னுடைய ஆசான் இடத்தில் நான் எப்படி இருந்தேன்றாங்க தெய்வம். அவர்கள் அந்த ஒளியை அந்த காமிக்கும் போது எனக்கு அந்த யவமல்கி யாமம் தெரிய விங்கேத்தி, அது என் உள்ள திருவிளக்கு, என்னுடைய இருதய பிரகாசமானது, அது பிரம்ம பிரகாசம் பொருந்தியதாக என்னுடைய ஆசான் ஆக்கி வைத்தார்கள். அது எந்த நேரத்திலும், இந்த நேரம் இரவு பகல் வந்துகிட்டு இருக்கு, அந்த ஒளி பெற்றவர்களுக்கு இரவு பகலத்த ஆண் பெண்ணற்ற நிலையையும் கண்டார்கள் அப்படின்றாங்க. ஆதி மூல இது என்ன கொடுக்குறாங்க, அண்டையும் அஞ்சாயுதமும் 16 வீதியும் கஞ்சா மலக்கன் கண்டனர் அம்மா 5 3 8 பந்துலா மந்திரம் அந்தனர் ஆதி மூலவேர் கண்டு மூடலுக்குள்ளே முதலூமை எழுத்தும் வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் இருமணம் காட்டி தோளுடை செவியும் துலங்கு குண்டலமும் கூடத்த பிரம்ம புரியதில் நின்று வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் எட்டாத புட்பத்து இயல்பலாம் கண்டு, இதுல கரெக்டா வந்து அதில் கொடுப்பாங்க, இரவு பலத்த ஆண் பெண்ணற்ற நிலையையும் கண்டார்கள். கண்டனர் அந்த அதுல கருத்தை முடிக்கும் போது கண்டுடலம் பொடிந்து பொடிந்துமே, அவர்கள் அதை காமிக்க அதை முழுவதே அவங்க மூலபண்டாரத்தை பெற்றவன எப்படி இருந்துச்சான், இந்த உடலமானது கண்டு அந்த உடலம் பொடிந்து பொடிந்துமே காட்சி பொங்கும் கள்ளிமுது காட்டிலே அண்டர் கோணிலை அவ்வகராசன, அந்த ஆதி மூல கருவூர் கோலத்தை, ஆதி மூல கருவூருன்றாங்களே அதையே அந்த இடத்துல நின்று காண்பித்தார்கள். ஆதி மூல கருவூர் கோலத்தை. அப்புறம் எது, பண்டை நாளும் நிகழ்காலம் வருங்காலம். நம்ம எதிர்காலத்தை நம்ம சொல்ல கடிக்க முடியுமா?
இப்ப நம்மளுடைய எதிர்காலம் இருக்கு, நமக்கு என்னன்னு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்க தெரியுமா? நம்ம என்னைக்கு இறைவன் கிட்ட சேருவோம் நமக்கு கணக்குல இருக்கா? அடுத்து என்ன நடக்க போகுன்றது மனிதனுடைய கையில யாருக்கு? ஆனா அவங்க என்ன எல்லா காலத்தையும் என்னுடைய ஆசான் பண்டை நாளும் சென்ற நாள் நிகழ்காலம் வருங்காலம் மூணுத்தையும் தனக்குள்ளேயே காமித்தார்கள். அது வெளியே போய் பார்க்கல. புத்தர் என்ன போய் நேரா போய் இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தாரா? விண்வெளிக்கு போனாரா புத்தர்? உலக முடிவு எப்படி எதிர்னாரு? உலக முடிவு எதிர்க்காருல புத்தர். புத்த பகவான் தீர்க்கதரிசனம் இருக்குல்ல, அவர் எங்க போய் பார்த்திருப்பாரு? அத இந்த உலக முடிவு எங்க கண்டிருப்பாரு? தனக்குள்ள கண்டார். இந்த உலக முடிவை தனக்குள்ள கண்டுதான் அவர் எழுதினார். இவன் தான் நினைச்சுக்கிட்டா விண்வெளியில போய் பார்க்கணும், அங்க போய் பார்த்து இது கண்டு. அதை எந்த காலத்துல கண்டுபிடிக்க போற? நீ உனக்குள்ள போனீங்கன்னா நீ எங்க அண்டது எந்த அண்டத்துக்கு வேணாலும் போலான்னாங்களே. நீ உனக்குள்ள தனக்குள் தானே அந்த பல்கரா என்ன பெற்ற அப்படின்ற போது உனக்குள்ள போய் காண்றதா அல்லது புறத்துல போய் தெய்வம் போய் ஒவ்வொரு நிலையா போய் நின்று பார்த்துட்டு வந்தாங்களா? இது மாதிரி இதை எடுத்துக்கிட்டு போனாங்களா? தனக்குள் தானே. அப்ப பிரம்மச்சாரின்றது ஒவ்வொரு நிலையை சொல்றாங்க. எந்தெந்த கட்டத்துல விளங்கிடும் தேக நான்கும் தூளம் சூக்குமம் காரணம் மகா காரணம். அப்ப தெய்வமே கொடுக்குறாங்க. நானே அந்த இடத்துல இருந்து இதுக்கு வந்துட்டுன்னா அந்த பிரம்மச்சாரின்ற பட்டம் கிடையாது. அப்ப தெய்வம் கேட்பா, பிரம்மச்சாரி எருமச்சாரி அப்படின்வாங்க. சொல்றாங்க பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணாட்டி பிரம்மச்சாரின்றானே. எது பிரம்மச்சாரி? இறை சொரூபம் தாங்கி வந்தவங்களே அந்த இதை விட்டு தூளத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு பிரம்மச்சாரின்ற பட்டம் கிடையாதுன்ட்டாங்க. அந்த எல்லையில அந்த வாசி என்ற இதுல போகும்போது நொடிக்கு ரெண்டம் ஓன்னு போறாங்கல்ல, உள்ள படிக்குது வல்லலிடம் தேன் தோதுன்னும் போது அப்பதான் உங்களுக்கு பிரம்மச்சாரி. கண்ட ஒரு நொடிக்குள்ள ஒரு அண்டம் போறாங்க பாருங்க, அப்ப பேர் பிரம்மச்சாரி. அவங்க தூளத்துக்கு வந்துட்டாங்கன்னா சூக்குமத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பட்டம் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப இவங்க சொல்றான் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணாட்டி பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மச்சாரியா எருமச்சாரியா அப்படின்னு கடுமையான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப அந்த தனக்குள் புத்தர் என்னன்னா தனக்குள் கண்டாரு இந்த உலக முடிவை. இது இப்படி நடக்க போகுது. இந்த இப்படிப்பட்ட இமயமலையானது ஒரு காலத்துல சீரும் எரித்து அழிக்கப்படும். இந்த இமயமலையானது எரித்து அழிக்கப்படும். தனக்குள்ள அந்த இமயமலை அழியறத காண்டாரு. அதை வாக்கு ரூபத்துல கொண்டு வந்து செயல் ரூபத்துல அது அந்த புத்த பகவான் தீர்க்கதரிசனம் தமிழ்ல வர்றதுக்காகவே அந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு இதே கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவனே என்ன சொல்லிட்டு போறான், நான் ஒரு கடும் இருட்டினில் நுழைகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் பாலி மொழியில இருந்ததை நம்ம மொழிக்கு மாத்தி அவர் மொழிக்கு மாத்தி வங்காள மொழிக்கு மாத்தி அதுபோல் தமிழுக்கு வந்திருக்குது. அந்த மொழி மாற்றம் அவரே அப்படிப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் சொல்லிட்டு போனாரு, நான் ஒரு கடும் இருட்டினில் நுழைகிறேன், கார் இருள் நுழைகிறேன் அப்படின்னு மரண தருவாயில சொல்லிட்டே போனார் அப்படின்றாங்க. அப்ப அது போல தனக்குள் தானே தான். இது எல்லாமே எங்கேயோ போய் கண்டுபிடிக்கிட்டு வெளியே போயிட்டு புறத்துல காண்றது கிடையாது. 7 உலகமும் உனக்குள்ளதான் இருக்குன்றாங்க. 7 உலகம் ஒலிக திருவீசும் எல் உள்ள கொழுந்தழகி. அது உள்ள அந்த கொழுந்த அழகிய காண எப்படி இருந்துச்சுட்டாங்க. என் உடம்பு உயிர் எல்லாம் கலந்து இனிக்க அந்த வந்த இன்பம் பழகி. இந்த கல்வி நான் பழகி வந்தேன், இதை நான் படித்து வரவில்லை. என்னுடைய ஆசானிடத்தில் என்னை பழக்கி தந்தார்கள். அந்த கல்வியைத்தான் தெய்வம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த மெய்க்கல்வியை பழக்கி தருகிறோம், பழக்கி வருவோம், பழக்கியும் வருவோம். அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுத்தையுமே தெய்வம் கொடுத்துட்டாங்க. அதையே கொடுத்துட்டாங்க. இந்த கல்வியை தான் அதுக்குதான் மெய்வழித்தாலேயே தெய்வம் அடிக்கடி கொடுக்குறாங்க. இது பழக்க கல்வி, இதை படிப்பு கல்வி என்று நினைத்து விடாதே. மெய்வழிச்சாலையை பொறுத்தவரையும் மெய்வழி கல்வியை பொறுத்தவரையும் மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னாங்க. இந்த கல்விய இங்க பழகதான் வந்திருக்குமே தவிர படிப்பு கல்வி கிடையாது. இது ஓதுதல் சொல்றாங்க. வேதம் கூட வேதத்தை படின்னு சொல்லுவாங்க. வேதத்தை படிக்கிறதா படிக்கிறதா? என்னடா படிக்கிறது அப்படின்னா வேதம் ஓதுதல் அப்படின்னாங்க. ஓது படிப்புன்னு சொல்லாது அப்படின்னாங்க. படிப்புன்றது இந்த உலகத்துக்கு தான் படிப்பு. அதை படிச்சுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த படிப்புக்கு அதுக்கும் சம்பந்தம். அது எதுக்கு? வயிற்று பாட்டுக்கு தான் படிப்பு. அதுக்கு ஜீவனுக்கு சம்பந்தம் உண்டா? உலக படிப்பு படிச்சுட்டு ஜீவனுக்கு போயிட முடியுமா யாராவது? அப்படின்னா பெரிய பெரிய கலெக்டர் எல்லாம் போயிடலாமே. பெரிய பெரிய IAS IPS எல்லாம் பெரிய ஞானி ஆயிருக்கலாம்ல, ஏன் ஆகல? எந்த கல்வியும் கற்காதவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு உலகத்தினுடைய உச்சத்துல இருந்திருக்காங்க. ஏசிரியத்துக்கு கல்வி கிடையாது, இந்த உலக கல்வி. நபிகள் நாயகத்துக்கு உலக கல்வி கிடையாது. அதே மாதிரி இவருக்கு நம்ம தெய்வம் அவர்களும் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு மாடு மேய்க்க போயிட்டாங்க. ஆள் இல்லாதனால அதுக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இது நம்ம நினைக்க முடியுமா? நம்ம ஒரு வரி ஒரு எழுத்து எழுத முடியுமா? இந்த எழுத்து என்னன்னு நமக்கு தெரியுமா?
அப்ப அந்த விண்ணுலகத்துல இருந்து எப்படி வந்து இறங்கியிருக்கணும் அவங்களுக்கெல்லாம். அந்த ஒரு 14,400 மார்க்கும்னா அது சாதாரணமானதா? அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப பெரு திருவுருளை நாம் பெற்றிருக்கிறோம்ன்றத நம்ம அறியணும். அதுக்குதான் நம்ம பழகணும்ன்றாங்க. நம்ம ஏன் பகிர்றோம் அப்படின்னா, இந்த கல்வியை நம்ம பழகிறோம். இப்ப இந்த நொடி முதல் நம்ம பழகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து பழக ஆசிரியரா இல்ல, நம்ம இந்த கல்வியை தெய்வம் அவர்களின் கருணையால், அதுக்கு அவங்க பெருங்கருணை இருக்கணும். அந்த கருணை இருந்தாதான். இப்ப சத்யா அண்ணனுக்கு யாருன்னே தெரியாது. ரமேஷ் அண்ணன் சொல்லனா எனக்கு சத்யா அண்ணன் யாருன்னு கூட தெரியாது. உடனே கேட்டாரு, இது மாதிரி சத்யா வந்து இது மாதிரி உங்களை நீங்க போறீங்களான்னு கேட்டேன். எனக்குப்பா அந்த ஊருக்கு எதுவுமே தெரியாது, இல்ல நான் நம்பர் கொடுத்துட்றேன், அதுக்கு நீங்க சத்யாட்ட பேசிங்க. அப்புறம் தான் எனக்கு சத்யாவே தெரியும். அப்ப நம்மளை இணைச்சது எது? அந்த பழக்கமும் அந்த ஜீவ உறவுன்றாங்க. தெய்வம் நம்ம ஜீவ பிறவியரே, நம்மள தூள பிறவியரேன்னு சொல்றது இல்லையே, ஜீவ பிறவியரே. நம்மளுக்கு ஜீவனுக்கு ஜீவன் தான் பேசிக்கிறோமே தவிர ஜீவனை பத்தி தான் நம்ம பேசணும். நம்ம உலகத்தை பேசுறது எங்க வேணாலும் பேசிக்கலாம், அது எங்க வேணாலும் போய் பேசிக்கலாம். இங்க நம்ம பேச வேண்டியது ஜீவனை பற்றி. ஜீவனை பற்றி தான் நம்ம பேசணும்னா அந்த ஜீவ பிறவியரேன்றதை தெய்வம் பல இடத்துல கொடுக்குறாங்க. என்னுடைய ஜீவ பிறவியரே, என்னுடைய நிறைய இடத்துல அந்த பிறவியரே மாத்தி எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி, நம்ம தேடு ஊடகத்திலையும் அந்த பிறவியர்ன்றதை பல இடத்துல கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா. அப்ப இந்த கல்வியை நாம் பழக்க கல்வியாக கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. அண்ட ராசை காட்டி எந்தன் காம பண்ட பழுதாக்கினாயே, என்றும் அழியா மணிமேடை ஏற்றி உன் இன்ப குடியாக்கினாய். அண்டர் தன்னுடைய ஆசான் வந்து அந்த ஆசையை தூண்டி தூண்டிதான் என்ன இந்த நிலை கொண்டு வந்தாங்க. அண்டர் ஆசை காட்டி பூட்டி என் காம பண்டம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்ல, அவங்க தெய்வம் ஒரு இடத்துல கொடுக்கும்போது சொல்லுவாங்க, என்னுடைய இந்த வரட்டு தனிய நல்ல பிள்ளையா. ஏன்னா ஒரு கேள்வி, தெய்வம் எப்படி இருக்கீங்க வந்த புதுசுல பாத்தியா தெய்வம் சந்திச்சிட்ட பிறகு சைவத்தை பத்தி பேசுறாங்க. சைவம் தான் இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே தெய்வம் நான் இப்ப சுத்த சைவம் அப்படின்ட்டாங்க. தெய்வம் நான் சுத்த சைவம், இது புலாலே தொடறது இல்லை. சிலாத்துல வந்து புலால் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஆனா தெய்வம் தான் மாத்திக்கிட்டாங்க. இந்த ஞானம் பெறதுக்காக எவ்வளவு ஒருத்தன் வந்தா 12 பேர் உப்பு சார் எல்லாம் குடிக்கிறாங்கல்ல, வந்த வந்து நீ இதுவே புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு உடனே அதையும் விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு பாட்டியாகிட்டே பாட்டியா வந்து அப்ப தன்னுடைய சொரூபத்தை தான் சிவன்றதை காமிக்காத பட்சத்துல கேட்கறாங்க. அப்ப சுத்த சைவமா, சுத்த சைவம்னா என்ன சைவம் அப்படின்னு கேட்கறாங்க. தான் இது மாதிரி புலாலையே தொடுறதே கிடையாது, அதை விட்டுட்டேன், இப்ப முழுசாவே சைவம் ஆக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் பாட்டை என்ன பண்ணாங்க நைஸா, சரி நீ சுத்த சைவம் நீ சொல்ற, ஆனா மாடு சாணி எல்லாம் போடுது, நம்ம பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் எடுத்து வீட்டுல அடுப்பெல்லாம் முழுகுறாங்க, நம்மள்ட எடுத்து ஏதாவது ஐயா அதை போய் எப்படி பண்ணுவாங்க. அப்ப தெய்வம் அப்படி நினைக்கிறாங்களா, என்னடா ஆளை பார்த்தா அடுத்த வேலைக்கு உணவுக்கு இதா இருக்காங்க, கேள்வி வந்து பார்த்தா பரவாயில்லைய பிடிக்கிற மாதிரி கேள்வி இருக்குது, நான் நல்ல பிள்ளை, அது தெய்வம் வேட்டையை சிரிச்சுக்கிட்டு அப்படியே புன்சிரிப்போட கேட்டு வராங்களாம், நீ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனால கேள்வியை பார்த்தா ஐயா அதான் போய் தொடும். அப்ப இந்த புலால் போய் உன்னோட இதாயிடுச்சுன்னா அப்ப நரக சைவமான்னு கேட்டாங்க ஒரு கேள்வி. இந்த இதானது போய் உன்னோட இதுல இதாகி தீட்டாகி போச்சுன்னா அப்ப நரக சைவத்தையே நரக சைவமா கேட்டா அப்புறம் தான் எனக்கு என்ன இது, அப்ப சைவம்னா எது அப்படின்றத என்னுடைய ஆசான் எனக்கு காமிச்சாங்க அப்படின்றாங்க. அதை பிற்காலத்துல காமிக்கிறாங்க. அந்த சுத்த சைவம் என்னன்னா உனக்குள்ள இருக்க அந்த திருமேனின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திருமேனி தான் அந்த சைவ திருமேனி. நீ நினைக்கிற மாதிரி இந்த தூரம் கிடையாது, இது நினைக்கிற மாதிரி இது நீ புலால இதை வச்சு தெய்வம் நீ வச்சு திணிச்சா என்ன, நெய்யா போட்டு நீ சாப்பிட்டா என்ன, எல்லாம் அது ஒண்ணுத்துள்ள தான். அதை ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த உடற்கூறுக்காக சிலர் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சட்டங்களுக்குள்ள ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்துல கொண்டு வரல, இதெல்லாம் 72 தான் புலாலையே தெய்வம் நிறுத்துறாங்க. புலால் உணவு உண்ணக்கூடாதுன்றத 72 தான் தெய்வம் சட்டத்துக்கு கொண்டு வராங்க. அதுதான் தெய்வம் வந்து நாம் சட்டத்தை அப்போதைக்கு அப்போது நம்ம மாற்றிக்கொண்டு வருவோம், நீங்கள் தலை கொடுத்து நிற்பீர்கள் அப்படின்னா. ஏன்னா வந்த புதுசுல சொல்லியிருந்தா சாலையில பாதி கூட்டம் ஓடி போயிருக்கும். ஏன்னா அப்படி இருந்தது புலால் மேல. நம்ம வேலுக்காரங்க எல்லாமே வந்து அதை வைத்து அவ்வளவு பிரியும். ஆனா இன்னைக்கு யாரும் தொடாது, வேலுக்காரங்களாம் ஒருத்தர் கூட தொடவே மாட்டாங்க, அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். அது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டமும் காலம் அந்த நேரமும் பார்த்தா ஒவ்வொரு சட்டத்தையும் அமல்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ அது போல இருந்தாங்க. அப்ப அண்டராசை காட்டி பூட்டி என்ற அந்த காம பண்டம் உள்ளுக்குள்ள அந்த காம பண்டத்தை பழுதாக்கி அதை அறவே எடுத்துட்டு என்றும் அழியா, அப்ப காம பண்டம் அழிஞ்சு போகுது. அப்ப என்ன பண்ணாங்க, என்றும் அழியா மணிமேடை ஏற்றி, அந்த இடத்துல அந்த மணிமேடை ஏற்றி உன் இன்ப குடியாக்கின. அவர்கள் என்ன நிலையில இருந்தாங்களோ அந்த நிலைக்கு
என்னையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன வழி உண்டாக்குறாங்க? அந்த தில்லை அமுதம் எனக்கு எடுத்து ஊட்டினி அது தித்தித்த நாள் முதலாயே. அந்த தில்லை அமுதம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது? இந்த உலகத்தில் உள்ள இந்த புல்லும் பூமிதனில் வர அந்த உணவு இருக்குல்ல, இதை புசிக்க அது ருசிக்குது இல்லையே. இப்ப நமக்கும் அப்படி வரணும். அப்படி வர முடியுதா? கரெக்டான டைம் வந்தோம்னா நமக்கு அந்த இது வந்துடுது. ஆனா அவங்களுக்கு எப்படி? இது எல்லாமே விட்டு போச்சு. இந்த உலக உணவுன்றதே அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு காலத்துக்கு இந்த தில்லை அமுதம் எடுத்து கொடுக்க கொடுக்க எவ்வளவு கொடுத்துருப்பாங்க. அப்ப பிரிவு காலத்துல தெய்வம் சொன்னாங்கல்ல, அந்த அருமருந்து கலப்பு அருள் விரிப்பாகிய விளக்க காலத்தே தீர்க்க திட பதிப்புக்காக முகம் விரல் கையெழுப்பி எத்தனை அசைய ஓசியை பார்த்திருப்பாங்க தெய்வம். 22 வருஷம் இருந்திருக்காங்கன்னா எதையுமே நம்ம வந்து இப்ப வெளியே போனோம்னா எல்லாத்தையும் பார்க்க போறோம். வண்டியில இப்ப ட்ரெயின்ல போகும்போது பல பேர்த்த பாக்குறோம். அவங்க வந்து உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய ஆசான் மட்டுமே கதி. விட்டு விட்டோம் என்ற எண்ணமும் போச்சு. தன்னுடைய மகளை விட்டுட்டு வந்தாங்களே 6 மாச குழந்தை, அதையே மறந்துட்டாங்க. எப்ப நினைப்பு வந்துச்சான்? திருப்பி அவங்க வந்து அப்போ மகை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்க அண்ணனுக்கு இங்க இருந்து அவங்க பள்ளப்பட்டி, யாரு தெய்வத்துடைய அண்ணன், அவங்க ஊர்லாம் சொந்த ஊர் பள்ளப்பட்டி. பள்ளப்பட்டியில இந்த குருமணி மாலைன்றது இது எப்படியோ அங்க போயிடுச்சு. இதுல தெய்வம் கையெழுத்து அவங்க அண்ணர்கள் எல்லாம் தெரியும். இந்த தெய்வம் எழுத்து மாதிரி வேற யாருமே எழுத மாட்டாங்க. அந்த சாலையான் குரூப்பை கூட நம்ம இதுல இருக்குல்ல, இந்த எழுத்து பார்க்கும்போது அவங்க அண்ணன் பாக்குறாரு, இது நம்ம தம்பி கையெழுத்து இல்ல, தம்பி கையெழுத்து இப்படி இன்னும் இருக்காரா தம்பி உயிரோட. ஏன்னா அந்த பிரிவே விட்டு போச்சு. அவங்க விட்டு பார்த்து 40 ஆண்டு கடந்து மெய்வழிக்காக வந்து மக்களுக்காக வந்துட்டாங்க. அப்ப தன்னோட குடும்பம் என்னன்றது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க, நம்ம சொந்த ஊருக்கு போலாமான்ற ஒரு எண்ணம் வருது தெய்வம் அவர்களுக்கு. வந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு போனா மக்கள் எல்லாம் வந்து நம்மள சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு எடுத்து சொன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா அப்புறம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, அதை ஒரு நாள் மட்டும்தான் வந்து இது பண்ணுவானே தவிர அப்புறம் ஒன்றுமே இல்லை என கருதி பொருள்லாம் இல்லாத ஒன்று எழுதி நம்மளை ஏழை என எதிர்க்க துணிந்து ஒரு இது வந்துட்டு அதை சிந்தை நின்று மறந்து விட்டு மதுரை மாநகரம் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எண்ணத்துல தன்னோட சொந்த ஜனன பூமி தான் அவங்களுக்கு நினப்புக்கு வந்துச்சு. ஆனா ஜனன பூமிக்கு போகல. ஆனா இது அப்புறம் இந்த குருமணி மாலையானது பிரிண்ட் அச்சுல சில இது போட்டு அந்த ஊருக்கு போகும்பொழுது அவங்க அண்ணன் பார்த்துட்டு, இது நம்ம தம்பி தான், இந்த கையெழுத்து வேற யாருக்கும் கிடையாது, நம்ம பார்த்து வரேன்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது, சிவகங்கையில மாட்டு வண்டி கட்டிட்டு வராரு தெய்வத்தை பார்க்கறதுக்கு. மாட்டு வண்டி கட்டிட்டு இங்க சிவகங்கைக்கு வராங்க. இந்த ராஜகம்பீருக்கு வரும்போது தெய்வம் வந்து அப்ப ஜடாமுடியோட இருக்காங்க. ஏன்னா பல ஆண்டு தவத்துல இருந்து திருப்பரங்குன்றத்துல 1 வருஷம் தவம் இருந்தாங்க. அதனால அந்த கீழே வரையும் இருக்குது முடி. இப்படி விட்டா தெய்வம் அந்த நம்ம இதுல கூட பார்த்துருப்பீங்க போட்டோல, அது கீழே வரையும் இருக்க முடி. அவருக்கே தெரியல, தெய்வம் கண்டுபிடிச்சிட்டாங்க தான் அண்ணன்ன்றது. ஆனா அவருக்கு இவர் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. உடன் பிறந்த அப்ப வந்து பார்க்கும்பொழுது தெய்வம் கண்டுபிடிச்சிட்டு சரி வெளியே அவர் அனுப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ஜடாமுடியெல்லாம் எடுத்து சுத்தி கட்டிட்டு அப்புறம் அவங்க அந்த பழைய கட்டு கட்டுவாங்களாம், அந்த ஊர்ல கட்டு, அதை கட்டிட்டு வரும்போது அப்புறம் தான் அத தாண்டது. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னா அப்பதான் தெய்வம் அத்தனை ஆண்டுக்கு பிறகு நினைப்புக்கே அப்ப ஐசமாக்கா நினைப்ப போடுதுன்னா இப்படின்னு கை காமிச்சாங்களாம், ஜாடியில காமிச்சாங்களாம், இருக்கா இல்லையா அப்படின்னாங்களாம். இப்படி காமிச்சு குழந்தையா விட்டுட்டு வந்தேன்னு, குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னாங்களாம். இல்லை இருக்கு, கஷ்டமா ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு. அப்புறம் தான் தெய்வம் சரி கூட்டு வந்துடுறேன், இங்கே நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு 40 ஆண்டு காலம் 6 மாத குழந்தைய விட்டுட்டு போனவங்கள 40 ஆண்டு கழிச்சுதான் தன்னோட எதை விட்டுட்டு போனாங்களோ அது எல்லாமே திரும்பி அணிஞ்சு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய குடும்பமா ஆச்சு. அவங்க வயசு மக்களுக்கு எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? 8 பேரோ 9 பேரோ அவங்க பிள்ளைங்க. அப்புறம் அது அப்படியே சந்ததியா பெருகி இன்னைக்கு சாலையில அவங்க குடும்பமும் பெரிய குடும்பமா இருக்கு. அப்ப அது போறன்றது அந்த தில்லை அமுதம்ன்றது அவங்க கொடுக்க கொடுக்க இந்த உலகத்தில் உள்ள இந்த உணவு அதை புசிக்க ருசிக்குது இல்லையே. போதையால் இங்கொள்ள எல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தோடந்தேன், பொற்கிண்ணத்தின் கஞ்சாவும் கலந்தந்த அந்த போதை என்றே தெரிந்தேன். அதான் இந்த உலகத்துல அவன் என்ன நோக்கமா அது மட்டும்தான் அவனுக்கு தெரியுமா. ஒரு கொலை பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுதான் கஞ்சா போட்டுக்கிட்டுவாங்க உலகத்திலேயே. இந்த உலகத்துல அப்ப இது அதுக்கு மேல் போதை, தன்னுடைய ஆசான் மேல மிகு போதை அப்படின்றாங்கல்ல, மிகு போதைன்னு கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க போதை தன்னுடைய ஆசான் மேல அந்த பற்றுன்றது, அந்த போதையை வந்து இந்த உலகத்திலேயே அதுக்கு சொல்லுவாங்க. கஞ்சா போட்டான்னா அவங்க கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்க வெளி உலகத்திலேயே. இப்ப ஏன் வந்து நம்ம இதே வந்து இதாகுது,
நிறைய கஞ்சா புழக்கம் அதிகமான பிறகுதான் இந்த நாட்டுடைய கொள்ளை இது எல்லாமே அவங்க பண்ணிட்டானா அந்த நோக்கம் அது மட்டும்தான் தெரியுமா. அது போல இவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த அந்த அவங்களுடைய அந்த அந்த அவங்க கொடுத்த அந்த பொற்கண்ணம்னா அந்த தேவ அமிர்தம் இருக்குல்ல, அந்த போதை அதான் கஞ்சாவா கோரக்கர் மூலி வேகம், அது கடும் போதை அப்படின்னாங்க. இந்த உலகத்துடைய போதை கிடையாது, அந்த மெஞ்ஞான போதைன்றது அது தாழ முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு போதையில கொண்டு விட்டுரும் அவங்கள. ஏன் தெய்வ பிரிவை தாங்க முடியல, அவ்வளவு கடும் போதையில அவங்களுடைய தாசான் மேல அந்த அபரிமிதமான பட்டு இருக்கும்னா கஞ்சாவாம் கோரக்கர் மூலி வேகம் கடும் போதை அப்பப்பா லகிரி மெத்த, அந்த கஞ்சா தன்னிடம் பார்த்து அருந்துங்காலம் கனமாகி பெண்சாரல் தள்ளி நின்று துஞ்சாமன் துஞ்சியங்கே தூங்குவதற்கு தூண்டுகுரு நாதர் அனுபோகம் வேண்டும். அதுக்கு ஒரு குருநாதர் இருக்கணும், அவங்க இருந்தாதான் இது நீ பெற முடியும். அப்ப எனக்கு என்னுடைய ஆசான் அந்த தூண்டுகூடிய ஒரு குருநாதர் எனக்கு வாய்த்தார்கள். தூண்டுகுரு நாதர் அனுபோகம் வேண்டும். தஞ்சம் என்று ஒரு நினைவாய் காக்கும் போது அவர்கள் தஞ்சம் அடைஞ்சு அவங்க ஒரு நினைவா அவளை நீ பற்றிருந்தால்தான் உனக்கு பாவமானது தவிடு பொடியாகும். தவிடு பொடியாம் பாவம் பார்க்க ஆதியை நீ பார்க்கலாம், ஆதியை நீ தண்ணில் தரிசிக்கலாம்ன்றத அந்த பாட்டை கொடுக்குறாங்க. அப்ப அது போல இந்த போதையால் இங்குள்ள எல்லாம் மறந்துவும் பின்னாலேயே தொடர்ந்தேன், பொற்கிண்ணத்தின்பால் கஞ்சாவும் கலந்தந்த போதை என்றே தெரிந்தேன். எத்தனையோ கோடி, இது மட்டுமா அவர்கள் தன்னுடைய ஆசான் கிட்ட பெற்றது கொஞ்சம், எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி, அந்த இன்பத்தை சொல்லி மாறாது அப்படின்ட்டாங்க. இதே ஒரு வாக்கியத்துல கூட திருமஞான குரல் ஒன்று கொடுப்பாங்க. நாம் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருந்தோம், அப்பொழுது ஒரு பெரியவரை கண்டோம். அப்புறம் அவர் ஒரு சின்ன ஒரு பெட்டியை கொடுத்தார்கள். அந்த பெட்டிக்குள் என்னதான் இருக்கும் என்ற ஆவல் எனக்கு மேலிட்டது. அதற்குள் ஒரு முடிச்சு இருந்தது, அந்த முடிச்சையும் மகிழ்ந்து பார்க்க என் ஆவல் மேலிட்டது. அந்த முடிச்சை அவிழ்த்தோம், அதில் ஒரு கையளவு கஜகஜா விதை போன்ற ஒரு விதை இருந்தது. ஒரு விதையின் ஒரு கோடையில் நுழைந்தோம், நெடுந்தூரம் போனோம். கஜகஜா விதைன்றது கண்ணுக்கே தெரியாது, ஆழத்தோட சின்னதான் கஜகஜா. இதுல என்ன கொடுக்குறாங்க, ஒரு விதையின் ஒரு கோடியில் நுழைந்தோம், நெடுந்தூரம் போனோம், இன்னும் போய்கொண்டே இருக்கிறோம், அதன் மறுகோடியை காணவில்லை. அப்ப ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு. நம்ம நினைச்சுக்கிறது நம்ம ஞானத்துல அப்படியே மேலன்றது, இதெல்லாம் கருணை. தெய்வம் அவர்கள் போட்ட நமக்கு கருணை பிச்சை. பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வரான்னு நமக்கு தான் பிச்சை கொடுக்குறாங்க. நம்ம அவங்க பிச்சையை தான் எடுத்து நம்ம அருந்திக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி இதெல்லாம் நமக்கு எடுத்து இதில் நம்மளுடைய நாவல நுழையக்கூடிய இதா அது இல்லை. எப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தில் இருந்து நம்மள தெய்வம் அதில் தூக்கி போட்டு இருக்காங்க. அப்ப அது பேர் சொல்றாங்க, ஒரு கோடியில் நுழைந்தோம், நெடுந்தூரம் போனோம். இன்னும் பின்னும் கஜகஜா எவ்வளவு இருக்குது, ஒண்ணுத்திலே முடியல. அப்ப இன்னும் ஒரு கையளவு இருக்குது. அப்ப எவ்வளவு வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். உலகத்தினுடைய இன்பம் ஒரு எல்லையோட சரி. இப்ப கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக்குறதுன்னா எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க? நல்லா பிடிக்கும் உங்களுக்கு, நல்ல மைசூர் பாக்கு இது வச்சாலே நாக்கு காரையும். ஒரு 10 சாப்பிடுவீங்களா? 2 சாப்பிடலாம் அதிகபட்சம். 3ஆவது சாப்பிடும் போதே தகட்ட ஆரம்பிக்கும். 4ஆவது சாப்பிட்டீங்கன்னா அது விஷமா தெரியும். இதுதான் உலகத்தினுடைய இன்பமானது. இது போலதான் எல்லாமே உலகத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா இந்த இன்பம் இருக்குல்ல, தெய்வீக இன்பமானது அது மிகவும் அது கணக்கிட முடியாதுன்னு அதுதான் தெய்வம் அந்த வாக்கியத்தை வைக்கிறாங்க. அதுல ஒரு கோடியில் நுழைந்தோம், நெடுந்தூரம் போனோம், இன்னும் போய்கொண்டே இருக்கிறோம், அதன் மறுகோடியை காணவில்லை. அப்ப இது நம்ம எல்லாம் எடுத்தோம்னா எவ்வளவு நாளும் விரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வேதத்தெல்லாம் எடுத்து நம்ம உள்ள போனோம்னா போக போக அது நமக்கு அந்த தில்லை அமுதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கின்றாங்க. அப்ப அது போலதான் எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி அதையான் நனைந்தே மகிழ. அப்ப நமக்கு வேணுமே இத்தனை செல்வமும். அவர்கள் உடல் பொருள் ஆகிய தத்தம் பண்ணி பெற்று இருக்கிறாங்க. தெய்வம் தன்னுடைய ஆசான் கிட்ட ஒருபோதும் உறங்காது அயராது அது நின்று பெற்றத நமக்கு என்ன எப்படி கொடுக்குறாங்க, இத்தனை செல்வமும் நீங்கள் எல்லோரும் காண்பீர் என்று எந்த நாவோ நவில. இதற்காகத்தான் என்னுடைய நாவு மூலமா உங்களுக்கு நான் இதை அளிக்கிறேன்ட்டு நம்ம வேதத்தை கொடுக்குறாங்க. அது பாடுபட்டும் கூலி, பாடுபட்டும் கூலி வாங்காம போயிட்டா அப்புறம் எதுக்கு? ஒருத்த பாடுபட்டு கூலி வாங்காம போயிட்டா அப்புறம் அதுக்கான இதே இல்லையே அவனுக்கு. அப்ப தெய்வன் கூட பாடுபட்டும் கூலி வாங்க தெரியா பசுக்கள் அநேகங்களே.
ஆனா நமக்கு என்ன கொடுக்குறாங்க? பாடுபட்டும் கூலி வாங்க தெரிந்தவரு அவர்கள் பாரில் அவர்கள் ஆண் பிள்ளைகளே. இதுல ஆண்பால் பெண்பால் கிடையாது. யார் பாடுபட்டு அந்த எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவர்கள் ஆண் பிள்ளைகளா, ஆண் சிங்கம்மா தான் இந்த பூமியில உலா வருகிறார்கள் அப்படின்றதான் அதை கொடுக்குறாங்க. அது கண்டறியாமுன் கை கொண்டிடுவான் என்று விண்டது எந்த வேதமோ இந்த வண்ட சோம்பேறி சாதியரு வயிற்றுக்காய் அவர்கள் திண்டாட விட்டாரையோ. ஆனா உலகத்துல என்ன பண்றான்? வயிற்று பாட்டுக்காகத்தான் இதை எடுத்து போதிச்சு இதை ஏதாவது சொல்லி இதுல நாலு தெய்வம் கொடுப்பாங்க, இதுல நாலு எடுத்துக்க வேண்டியது, பகவத்கீதையில எடுத்துக்க வேண்டியது, சிவபுராணத்துல எடுத்துக்க வேண்டியது, எதையாவது சொல்ல வேண்டியது. அதான் இதுல சொல்றாங்கல்ல, ஓடும் சுவாசம் ஓடுங்கும் இடமோரிது. முருதி எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா என்னன்னு சொல்லுவான், அது இது இப்படி, அது முருதி இப்படி வாங்கணும். அதான் ஆலிம் சார்ந்த சிலத்துல ஒவ்வொரு மதத்திலையும் வர்றவங்களுக்கு அவனுக்கு இல்லாதவங்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? தன் கையில பொருள் இல்ல, அப்ப எதை சொல்லுவான்? எதையாவது ஒண்ணு சொல்லுவான் அப்படின்வாங்க. அது ஓடும் சுவாசம் ஒடுங்கு இடமுடிது அது என்ற அறியாவினரு என்ன பண்றான்? வெறும் வேடத்தையும் வேத பாடத்தையும் இம்மண்ணில் விற்று வயிறு வளர்க்க இதுவில்லா ரகசியம் உள்ளுக்குள்ளே என்று வீசுவான் கோடி மந்திரம். எதுக்கு? தோசி காசுக்கே போடும் மந்திரம், எழுதும் மந்திரம், தோழு நட்டந்திரம், இது ஆகா. அதுக்கு முன்னாடி வரை இது ஆனன்னு கொடுத்துட்டு வருவாங்க தெய்வம். அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆனேன், நான் இப்படிதான் ஆனேன், ஆனா இங்க ரெண்டுக்கு மட்டும் இது ஆகா, இப்படி ஆயிடாத, இப்படிப்பட்ட போலியர்கள் உன் முன்னிலேயே வருவார்கள், அவரிடத்தில் சிக்கி விடாது என்பதுக்கு தான் இந்த ரெண்டு பாட்டை மட்டும் இதாகான்னு வச்சிருப்பாங்க. நீங்க அதெல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். முருக சுருக்கத்துல எல்லா பாட்டும் இதான 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 இப்படிதான் ஆனேன்னு வரும். பராபரமான நிராதாரமாகிய ஆராதாரத்தினுள்ளே இந்த 6 அடி குச்சுக்குள் கூறாத அச்சரம் தேர்வது உன் கல்புக்குள்ளே. எங்கேயோ புறத்துல வெளியே போய் கிடையாது. உன் கல்புன்னா உன்னுடைய இருதய பிரகாசமாகணும். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், அவர்களிடத்தான் நீ போய் பெறணுமே தவிர எங்கேயாவது போய் பெறது கிடையாதுட்டாங்க. அது தேர்வது உன் கல்புக்குள்ளே. இது நேரான காமில்கள் பாராடா வென்றொன்னில் நீட்டும் முறிது இதுவே. அது எது? வந்த வழி காட்டும் ஞானமும் இதுவே. அது எது? அலிபுலாம் மீமும் அதுவே, முகம் அதுவே, மீமும் அதுவே, இதான. இப்படித்தான் நான் ஆனேன். தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? இப்படித்தான் நான் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தி பறிக்க முடிது தருவேன் என்று எச்சிற்பாலை கொடுத்து ஜீவ முச்சுடர் உன்னில் அறிவதற்கு மூலம் மந்திரம் என்பான் வெறித்து. இதையே அறிய வைக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் கையில பொருள் கிடையாது. இது இதை அச்சில்லா வார்த்தை முறிதேன வாங்கியோ அறிந்தாயோ தான் பகுத்து. அவன் கொடுத்து அறிந்து பார்த்தையா, அதை பகுத்து பார்த்தையா, அறிந்தாயோ தான் பகுத்து உன்னில் தொகுத்து சொன்ன மவுத்தே. அப்ப மவுத்து வராம போயிடுமா? அவன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு போன மவுத்தை நிறுத்திட முடியுமா? இது ஆன அப்படின்வாங்க. அப்ப ரெண்டு பாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா இது ஆகா. அது எதுன்னா ஓடும் சுவாசம் ஒடுங்கும் இடம் முறியுது. ஓடும் சுவாசம் ஒடுங்கும் இடம் இருக்கு நமக்குள்ளதான். அப்ப பாயும் சுவாசம் பகருமீராரும் மாயா நான்கும் பயங்கிட காட்டி 9 வாசல் உட்டாலிடமும் 5 கதவை அடைப்பதும் காட்டி. இது எல்லாமே உனக்குள்ள இருக்கிறது தான். அப்ப இது அது தெரியாத இடத்துல என்ன பண்ணுவான்? தெரியாத என்ன பண்ணுவான்? எதையாவது சொல்லுவான். ஓடும் சுவாசம் ஒடுங்கும் இடம் முறியுது என்றறியா வீணர் வெறும் வேடத்தையும் வேடம் போட்டுக்குவான், வேத பாடத்தையும். எதுக்கு? இம்மண்ணில் விற்று வயிறு வளர்க்கறதுக்காக. இது வில்லா ரகசியம். அவனை நீ கேள்வி கேட்டு என்ன பண்ணுவான்னா, இது உனக்கு தெரியாது, நீ இப்பதானே வந்திருக்க, இது வில்லா ரகசியம், இதெல்லாம் ரகசியம், இது தேவ ரகசியம், இது பரம ரகசியம், நீ எனக்கு இதான் கொடு, அப்புறம் தான் உனக்கு அது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது சொல்லுவான். இது வில்லா ரகசியம். இது வில்லா ரகசியம். உள்ளுக்குள்ள போறது அப்படின்னு உள்ளுக்குள்ள போறது இவனுக்கு வெளியிலேயே புறத்திலேயே போக தெரியாது, அப்புறம் எங்க உள்ளுக்குள்ள போறான். இது உள்ளுக்குள்ளே என்று வீசுவான் கோடி மந்திரம். பல மந்திரத்தை சொல்லுவான். வீசுவான் கோடி மந்திரம். எதுக்கு? தோசி காசுக்கே போடும் மந்திரம், எழுது மந்திரம், தொழுநத்தந்திரம், இது ஆகா களிமா வேணும் பொருள். அதே மாதிரி அடுத்து இதெல்லாம் கொடுப்பாங்க. சொன்னது கீரை தொழுகையின் மின் என்ற மாதிரி அதுல கொடுப்பாங்க. திட்டமாய் பான்மதி அட்டை இடந்தம்பி தீன் தீன் முறிதீதுவே அல்லாமல் குட்டும் மந்திர திக்கீரை. திக்கீர்னா தொழுகை.
அது திக்கீர் என்னன்னே அவனுக்கு தெரியாது. திட்டமாய் வான்மதி அட்ட இடந்தம்பி தீன் தீன் முறிதிதுவே அல்லாமல் குட்டும் மந்தீர திக்கீரை எட்டினி கண்டதுண்டோ. ஒரு சட்டி மட்டன்னும் சோறுன்னும். ஆலிம் சார் வீட்டுக்கு வராங்கன்னா நீங்க எல்லாம் செஞ்சு வைக்கணும். ஒரு சட்டி மட்டனு சிக்கனு எல்லாம் செஞ்சு வச்சாதான் அவர் வந்து தின்னுட்டு தான் மறு வேலையை ஆரம்பிப்பாராம். அதுக்குதான் அதை சொல்றாங்க, ஒரு சட்டி மட்டன்னும் சோறுன்னும் பட்டன் முறியுதுக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சட்டம் உள்ளது போலவே. அந்த சட்டம் இருக்குது, அரியத் சட்டம் இருக்குது, இந்த சட்டம் இருக்குது, இது ஜிகாத் சட்டம் இருக்குது, எல்லா சட்டமும் சொல்லுவான். என்னன்னு சட்டம் உள்ளது போலே அது சொல்வான் அவன் கட்டும் பசு போலே. அப்படியே தான் கையிலேயே இருக்க மாதிரி பசு போலே சொல்வானவன் கட்டும் பசு போலே நிசம் போலே. எல்லாமே உண்மையே போல பேசுவான். அதெல்லாம் என்ன விஷம் பாலே அப்படின்னாங்க. பாலை எடுத்து 10 லிட்டர் பால் இருக்கு, ஒரு துளி விஷத்தை கலந்தா மொத்தம் விஷம் ஆயிடும். அது விஷம் பாலே. இப்படி ஆயிடாத இதை நீ ஆயிடக்கூடாதுன்றதான் என்னுடைய இது ஆகா. அப்புறம் அடுத்தது தான் வழிக்கு வந்துருவாங்க. தெய்வம் இதான நான் எப்படி பெற்றேன்றாங்க. அடுத்ததுல பஞ்சபூதமும் கடந்து போறது, தேகத்துக்குள்ள பஞ்சபூதத்தையும் கடந்து போறது, தனக்குள்ள போறது. பஞ்சபூதமும் கடந்துமே மெல்ல முப்பாழையும் தள்ளி எங்கே உன்னில் கொஞ்சமாய் கண்ட கொலுவாசன கருவூரையுமே கடந்து. நமக்குள்ள அந்த கருவூர்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஊரையெல்லாம் கடந்து ஐநன் ரஞ்சனம் மீமே முகம்மது கண்ணாடி ஆம்புரிதாம் பாதம் அலிபுலாம் மீமாகிய அடிமுடி நடுவாகிய இது அனைத்தும் ஒன்றுதான்றதுக்கு அஞ்சன மீமே முகம்மது கண்ணாடி யாமுரி தாம்பாரம். இது ஹக்கான வன்னீதம். எது? குருபாதம். என்னுடைய குருபாதத்தை நான் தரிசிச்சேன், அதனால எனக்கு வந்துச்சு வாக்கே போதம் இதான. அப்ப நமக்கு வருவாங்க தெய்வம். அடுத்த பாட்டு என்ன பண்ணாங்க, இடவளம் சுழினை எழுந்தரு கோணத்தில் இடமுறிதாகும் தம்பி இதை ஏத்தி இழுத்து இருத்தி இளங்குதீர். 7 உலகம் எங்கேயோ கிடையாது, உனக்குள்ள நாங்க. இந்த 7 உலகம் உந்தனுள்ளே. இதற்கு என்ன ஓமானம் கொண்டு அதை சொல்லுவேன், அது எம்பிரான் தன்பாதம். தனிகமணிப்பருடைய பாதம்தான் என்ன இந்த நிலைக்கு ஏத்துச்சு. அதனால எனக்கு என்ன கிட்டுச்சுன்றாங்க தெய்வம். எழுந்தனல் ஏறும் திசை நாதம், அனைத்து திசையிலும் அந்த நாதமானது எனக்கு வீறிட்டு போகுது. அது யார்? உன் முன்னாடி உனக்கு குருவாக வந்திருக்கும் மார்கநாதர். அவர்கள் வாக்கே உனக்கு போதும். அங்க என்ன சொன்னாங்க, குருபாதம். இங்க என்ன சொல்லிட்டாங்க, மார்கநாதருடைய வாக்கு தான் உனக்கு போதும், நீ அதை மட்டும் இது ஆன இப்படி நீ ஆகு அப்படின்றதான். இது முறிவு சும்மா ஒரு நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஆனா என்ன முறியுதுன்னா உபதேசம். உபதேசத்தை சுருக்கத்தை தெய்வம் நமக்கு ஒரு மனநவே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா. அப்ப அது போல கண்டறியா முன்கை கொண்டிடுவான் என்று விண்டதென்ற வேதமோ வண்ட சோம்பேறி சாதியர் வயிற்றுக்காய் திண்டாட விட்டாரையோ எஜமான் அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே உண்டும் கூலியே. எஜமான் அறியாமல் பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? தனக்கு எஜமான உன்னுடைய எஜமான உள்ள இருக்கானே, அவனை நீ என்னைக்காவது பார்த்தது உண்டான்னு கேக்குறாங்க. உன்னுடைய எஜமான் யார்? உனக்குள்ள இருக்க எஜமான காண்றதா அல்லது நீ உருவாக்குற எஜமான காண்றதான்னு கேக்குறாங்க. ஒரு கோயில் நம்ம உண்டாக்குற சில உண்டாக்குற யார் உண்டாக்குறது? மனிதன் தெய்வம் சொல்லுவாங்க. நாமலாம் நீ அர்த்தோட சொல்ற, நாம தான் உண்டாக்குறது. நாமளே உண்டாக்கி வச்ச தெய்வம் நமக்கு ஏதாவது பண்ணுமா? அப்ப நம்மளை உண்டாக்குன தெய்வம் ஒண்ணு இருக்குமே, அதையில நீ தேடணும். அப்ப உன்னை தூக்கிட்டு காடு மேடு இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குதே, என்னைக்காவது அந்த எஜமானனை காணுன்னு ஒரு நாளாவது உனக்கு தோணுதா அப்படின்னு கேட்கறாங்களா இல்லையா? தெய்வம் ஒரே நாடாவில் அப்படின்னு நம்ம திக்கணும். நம்மளை எங்கேயா காடு மேட்ல போகும்போது போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ உன்னெல்லாம் தூக்கிக்கிட்டு உன்னை வாழ்நாள் ஃபுல்லா அந்த 100 ஆண்டு காலம் உன்னை தூக்கி சுமந்துகிட்டு இருக்குதே, அந்த எஜமானனை நீ கண்டது உண்டா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதை காணதுதான் எஜமான் அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே உண்டும் கூலி. எஜமான பாடுபட்டா அதுக்கு கூலி வாங்கி நீ அது பிறகு கூலியே கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் அந்த எஜமான் அறிந்துமே பாடுபட்ட பேருக்கு இங்கும் அங்கும் கூலியே. இப்ப நம்ம இந்த இது நடக்குன்னா இங்கே நம்ம கூலி கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு தெய்வம் இப்ப இந்த நிமிஷத்துல நம்ம கூலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செவித்தொலைன்றது பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தானே. நான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா தெய்வத்தினுடைய இதை எடுத்து இது பிளஸ், நீங்க கேட்கறது அதுவும் பிளஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். இதுதான் அடிப்படை. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். கணக்குல என்ன நான் கணக்கு படிச்சது இல்லை, ஆனா சொல்லுவாங்க பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ்
பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். அவங்களது எப்பயுமே பிளஸ், அதுல வந்து கணக்கே பண்ண தேவையில்ல. தெய்வத்தது எப்பயுமே பிளஸ். நாம தான் மைனஸ் கோட்ல மேல தெய்வீக பிளஸ் கோட்டை போட்டோம்னா நமக்கு பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஆகலாம் அப்படின்றதான் அது அடிப்படுத்தாங்க. எல்லோருமே இந்த இதை வந்து ஒருத்தர் மட்டும் அல்லது ஒரு குடும்பத்துக்கு மட்டும், சத்யா குடும்பத்துக்கோ அல்லது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெய்வம் கொடுக்கல, எல்லோருமே எல்லோருமே இந்த மறிந்திட என்ற நிடநாட்டம் அது ஏக பராபர பூரணமே தினம் என் இதய தோற்றம்னாங்க. என்னுடைய இதய தோற்றம் அப்படின்ட்டு அதை கொண்டு முடிக்கிறாங்க. அப்ப எல்லோருமே இந்த மெய்ஞானத்தை பெறக்கூடிய இடத்துலதான் தெய்வம் எளிமையா வச்சிருக்காங்கன்றத நம்ம இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம தொடர்ந்து ஒரு நெக்ஸ்ட் டைம் கொடுத்து அப்ப நம்ம